يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. وما آتاكم من كل ما سألتموه وإن تعدوا نعمة الله ولا تحصوها إن الإنسان لظلوم كفار. وقال الله تعالى في موضع آخر: وقليل من عبادي الشكور. وعن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: انظروا إلى من هو أسفل منكم ولا تنظروا إلى من هو فوقكم هو أجدر ألا تجدروا نعمة الله عليكم. رواه مسلم. وقال نبينا صلى الله عليه وسلم: من لم يشكر القليل لم يشكر الكثير ومن لم يشكر الناس لم يشكر الله. رواه الترمذي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அருகுடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய பயானின் தலைப்பாக நன்றி மறவோம் என்று சொல்லக்கூடிய பண்புகளில் உயர்ந்த பண்பாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை பற்றி நாம் கவனிக்கவிருக்கின்றோம். முதலிலே ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்து அந்த தீனுல் இஸ்லாத்தை பற்றி சுட்டிக்காட்டும் பொழுது, வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவு கரிஹல் காஃபிரூன், இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தீனுல் இஸ்லாத்தை நாம் தந்திருக்கின்றேன், அதை நான் பாதுகாத்தே தீருவேன். காபிர்கள், இறை நிராகரிப்பார்கள், அந்த இஸ்லாத்தை துச்சமாக கருதி அதை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணினாலும் சரி, வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹுவாகிய நான் அதனுடைய ஒளியை பரிபூர்ணப்படுத்தியே தீர்வேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய தெளிவான அறைகூவல் இன்று நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பல தீய சக்திகள்
எந்த வகையிலெல்லாம் இஸ்லாம் எடுபட்டு போய்விடுமோ அத்துணை முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த தீய சக்திகள் தனி மனித வாழ்வில், சமுதாயத்தில், ஒவ்வொரு மனிதனுடைய நிலையிலும் இஸ்லாம் எடுபட்டு விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தீய சக்திகள் தங்களுடைய முயற்சியை முழுமையாக மேற்கொண்டதற்கு பிறகும் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை சிறப்பாகவே மிகவும் செழிப்பாகவே வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த தூய மார்க்கத்திற்கு தனிப்பெரும் தன்மைகள் இருக்கின்றன. உலகத்தில் இஸ்லாத்தை அழிச்சிட்டு வேற எல்லாத்தையும் கொண்டு வரேன் அப்படின்னு யாரு நினைச்சாலும் நடக்காது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இஸ்லாத்திற்கென அல்லாஹு தஆலா ஒரு தனிமையான ஒரு தூய வழிபாட்டை, ஒரு முறையை தந்திருக்கின்றார். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மையான மார்க்கம் தன்னிடத்திலே ஒரு தனி தன்மையை வைத்திருக்கின்றது. உலகத்திலே மனித நேயத்திற்கு உட்பட்ட, மனித நேயத்திற்காக வேண்டி எத்துணை நல்ல குணாதிசயங்கள் இருக்கின்றதோ, எத்துணை நல்ல தன்மைகள் இருக்கின்றதோ, அவை அனைத்தையும் தனித்துவமாக இஸ்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கும். எத்தனை நல்ல குணாதிசயங்கள், நல்ல செயல்பாடுகள், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இஸ்லாம் போதிக்காமல் விட்டதில்லை, எல்லாத்தையும் சொல்றது. அந்த உயர்ந்த பண்பாடு தான் இஸ்லாத்தை அழிக்க முடியாத ஒரு நிலை. மற்ற எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கின்றதா, எல்லாவற்றிற்கும் வழிமுறை காட்டப்படுகின்றதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இஸ்லாத்திற்கு மட்டும் எல்லா துறையிலும் வழிகாட்டக்கூடிய ஒரு தனித்துவத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். காரணம், அது அவனுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மார்க்கம், அதற்கு அவனே பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் என்று சொல்லக்கூடியதை நானே உங்களுக்கு தந்திருக்கின்றேன், அதை நானே கபூல் செய்து கொள்வேன். மறுமையில் என்னிடத்தில் அதை தவிர வேறு எந்த மார்க்கத்தையும் எந்த வழிமுறையும் ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான். அப்படி நாம் பார்க்கும் பொழுது உயர்ந்த பண்பாடுகள் எத்துணை இருக்குமோ அத்துணை வழிகாட்டக்கூடிய விதத்தில் இஸ்லாம் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அந்த விதத்தை அறிமுகப்படுத்துவதும் மனிதனுக்கு இஸ்லாம் தான், அதை மனிதனுக்கு ஏவுவதும் இஸ்லாம் தான், அதை ஆர்வம் ஊட்டி அதன் பிரகாரம் செயல்படுபவர்களுக்கு வெகுமதிகள் இருக்கின்றது என்று சொல்வதும் இஸ்லாம் தான். எத்தனை குணாதிசயங்கள், எத்தனை நல்ல செயல்பாடுகள் இருக்குதோ எல்லாத்துக்கும் மனிதனுக்கு அறிமுகப்படுத்தும். இந்த செயல்பாடுப்பா, இதெல்லாம் உயர்ந்த குணாதிசயம், மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை என்பதை மனிதனுக்கு அறிமுகப்படுத்துவதும் இஸ்லாம். அதனை செயல்படுத்து, அந்த குணாதிசயங்களை நீ மேற்கொள்ள வேண்டும். அதுதான் ஈமானுக்கு தோதுவானதாக இருக்கும், நீ ஈமான் கொண்டதற்கு அர்த்தமாக இருக்கும் என்றும் இஸ்லாம் சொல்லி காட்டும். அந்த வழிமுறைகளை பின்பற்றினார்கள் என்று சொன்னால், இன்னென்ன குணாதிசயம் உடையவராக ஒருவன் இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு இன்னென்ன வெகுமதிகள் கிடைக்கும் என்று மறுமையை குறித்தும் இம்மையை குறித்தும் பல பலன்களை சொல்லி மனிதனை ஊக்கப்படுத்துவதும் இஸ்லாம். வேற எதிலையுமே அந்த மாதிரி கிடையாது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நன்றி செலுத்துவது என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த குணாதிசயம் இருக்கின்றதல்லவா, ஒரு உயர்ந்த தன்மை. பிறர் செய்த உபகாரத்திற்கு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை, அதை இஸ்லாம் தனித்துவமாக எடுத்து விலக்கி காட்டுகின்றது. அதுவும் இரண்டு புறத்திலும் இஸ்லாம் தீர்வு வழங்கக்கூடிய விதத்திலே சொல்லி காட்டுகின்றது. எப்படி உனக்கு செய்யப்பட்டிருக்கின்ற உபகாரத்திற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நீ என்று செலுத்துகின்றாயோ அதே போன்று அந்த உபகாரம் செய்வதற்கு காரணமாக இருந்த அந்த மனிதனுக்கும் நீ நன்றி செலுத்த வேண்டும், அடியானுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மல்லம் யஷ்குரின் நாஸ வலம் யஷ்குரில்லாஹ். ஒருத்தன் அடியானுக்கு நன்றி செலுத்தல அப்படின்னு சொன்னாக்க அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினவனாக ஆக முடியாது. எந்த மார்க்கம் இப்படி சொல்லும்? ஒரு வீட்டுக்கு நம்ம சாப்பிட போயிருக்கிறோம், சாப்பிட்டு முடித்து வயிறார உண்டு விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று 100 முறை சொன்னாலும் முழுமையான நன்றியை செலுத்தியவனாக அவன் ஆக முடியாது. நீ 100 முறை அல்லாஹ்வுக்கு புகழ், முழுமையான நன்றியை செலுத்தியவனாக ஆக முடியாது. அப்போ அந்த உணவளிப்பதற்குரிய அந்த உணவளிப்பதற்குரிய எண்ணத்தை ரப்பு தந்தானே தவிர அதனுடைய ஏற்பாட்டை எல்லாம் அடியான் செய்தான். அடியானுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருந்தான். அதன்
காரணமாக அந்த அடியான் முயற்சி செய்தான். உனக்குரிய விருந்து ஏற்பாடு, உனக்குரிய அனைத்து வசதிகளையும் அந்த அடியானின் மூலமாக அல்லாஹ் செய்து தந்தான். அதனால் அந்த அடியானுக்கு நன்றி செலுத்துவதும் அவனுக்கு பிரதி உபகாரம் செலுத்துவதும் இந்த அடியானின் மீது கடமை என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்வதின் காரணமாகத்தான் பிறருடைய வீட்டிற்கு நீ சென்று உணவை உண்டா என்று சொன்னான். அதற்குரிய துஆவை பிரத்யோகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனி வ ஸகானி. யா அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும். அல்லதி அத்இம் மன் அத்அமனி வஸ்கி மன் ஸகானி. எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவை அளிப்பாயாக, எனக்கு பானத்தை கொடுத்தவருக்கு நீ பானத்தை கொடுப்பாயாக. அவரை புகழணும், அவருக்கு துஆ செய்யணும். இந்த பண்பாட்டை இஸ்லாம் கத்து தருகின்றது. அங்க உட்கார்ந்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லிவிட்டு சாப்பாடு கொடுத்தவருக்கு கூட ஒரு நல்ல முகமலர்ச்சியோடு ஒரு சலாம் கூட சொல்லாம எந்திரிச்சு வட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது இஸ்லாமிய பண்பாடு அல்ல, இது இஸ்லாமிய குணாதிசயம் அல்ல. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது, அங்க உட்கார்ந்து அவருக்காக வேண்டி நீ துஆ செய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அறிவிப்பார்கள், மக்கள் செய்த உபகாரத்திற்கு பகரமாக உன்னால் முடிந்தது என்று சொன்னால் நீ அவருக்கு பகரம் தெரிவி. ஒருத்தவர் நமக்கு ஒரு உதவி செய்யறாரு, நமக்கு சக்தி இருக்கின்றது என்று சொன்னால் அவருக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். செய்ததற்கு சக்தி இல்லை, பிரதி உபகாரம் செய்வதற்கு இவரிடத்திலே எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று சொன்னால், திருமீதியிலே வரக்கூடிய தெளிவான ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உனக்கு உபகாரம் செய்தவரை பற்றி மக்களிடத்திலே நீ சொல், அவருக்காக வேண்டி நீ துஆ செய். எனக்கு உபகாரம் இந்த மனுஷன் செஞ்சாரு, அல்லாஹ் அவருக்கு நல்ல கூலியை தரட்டும் என்று சொல்லி அவருக்காக வேண்டி நீ துஆ செய். இது அவருக்கு செய்யக்கூடிய பிரதி உபகாரமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். அப்ப இஸ்லாம் எவ்வளவு உயர்ந்த குணாதிசயத்தை கற்று தந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மனிதன் நடந்து கொண்டான் என்று சொன்னால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள் எடுபட்டு, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள் எடுபட்டு அங்கு சகோதரத்துவமும் சமத்துவமும் அங்கு மேலோங்கக்கூடிய நிலை இருக்கின்றது. சாப்பிட்டு எனக்கு என்னான்னு எந்திரிச்சு வந்தோம், அல்லது நல்லபடியா வாழ்றதுக்குரிய காரணம் யார் என்று நன்கு தெரியும், அல்லாஹ் யாரை எவ்வி இருக்கின்றான் என்று தெரியும். அதற்குரிய வழிவகைகளை நாம் செய்யவில்லை என்று சொன்னால், அந்த நன்றி உபகாரத்தை நாம் நினைத்து பார்க்கவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை அங்கீகரித்துக் கொள்ள மாட்டார். அவனுடைய புறத்திலிருந்து எந்த செயலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதற்கு முதன்மையாக ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் உதவி செய்திருக்கின்றார். முதல்ல எப்ப நன்றி செலுத்த முடியும் அப்படின்னு சொன்னாக்க, நன்றி உபகாரம் செய்ததை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் தான் நமக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் வரும். நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நன்றி உபகாரம் செய்வதற்கு முதன்மையாக, நன்றி தெரிவிப்பதற்கு முதன்மையான தகுதி வாய்ந்தவனாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இருக்கின்றான். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தலாம். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, எத்தனையோ நியமத்துகளை நம்ம அனுபவிச்சு கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் அதை ஒரு வசனத்துல சொல்லி காட்டும் பொழுது, வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமுஹு வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார். சூரத்துல் இப்ராஹிமினுடைய 14வது சூராவினுடைய 34வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவார், வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமுஹு. நீ கேட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், நீ எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொன்ன எல்லாம் நான் கொடுத்துட்டேன். நான் கொடுத்தவற்றை நீ எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் லா தஹ்ஸூஹா, நீ எண்ணி முடிக்க முடியாது. என்னுடைய நியமத்தை எது எதுன்னு கணக்கு போடு, எல்லாத்தையும் நீ கால்குலேட் பண்ணிடுவ. எவ்வளவு பெரிய பிசினஸா இருந்தாலும் கொண்டு வந்து நிறுத்திடுவோம் முன்னால. இவ்வளவு நம்மளுடைய கேபிட்டல் போட்டிருக்கிறோம், இவ்வளவு டர்ன்ஓவர் ஆயிட்டு இருக்குது, இவ்வளவு நமக்கு வருமானம் வருகின்றது, ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்திற்கு, அல்லது ஒரு மணி நேரத்திற்கு, அல்லது வருடத்திற்கு என்றெல்லாம் கணக்கு போடக்கூடிய நீ அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த உபகாரத்தை, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நியமத்தை, அருட்கொடையை நீ என்ன முற்பட்டாய் என்று சொன்னால் லா தஹ்ஸூஹா, நீ எண்ணிவிட முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவ்வளோ நியமத்தை நான் தந்திருக்கேன். இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார்,
நிச்சயமாக மனுஷன் அநியாயக்காரனாகவும் அந்த என்னுடைய நியமத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு மாறு செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். குர்ஆன் பூரா அல்லாஹ் நெடுகிரின்னு சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய நியமத்துகள் ஏராளமாக இருக்கின்றது. அத்துணை நியமத்துகளையும் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நிபந்தனை, அல்லாஹ்வினுடைய நியதி. ஆனால் அதை மறுக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கவனத்துல கொள்ளணும் அந்த விஷயத்தை. அதுக்கு ஓமையாக அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லி காண்பிப்பான். இந்த குர்ஆன்ல பார்க்கலாம், பல விஷயங்கள் இருக்கின்றது. மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி காட்டும் பொழுது அந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்றான். இவ்வளவு நியமத்தை நான் தந்திருக்கிறேன், நீ நன்றி கெட்டவனாக இருக்கின்றாயே என்று சொல்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காண்பிப்பான். நம்ம குர்ஆன்ல அந்த சூரா எல்லாருக்கும் மனப்பாடம் இருக்கும். வல் ஆதியாத்தி லபஹன் ஃபல் மூரியாத்தி கதஹன் ஃபல் முகீராத்தி சுபஹன் ஃபஅஸர்ன பிஹி நக்அன் ஃபவஸத்ன பிஹி ஜம்அன் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். இந்த வார்த்தை இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று சொல்வதற்கு முன்னால் எத்துணை விஷயங்களை அல்லாஹ் கொண்டு வருகிறான். ஏன்னா இந்த குர்ஆன் நம்ம எங்க இறங்குச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அரபியர்கள்ட்ட இறங்குச்சு. அப்ப அவங்களுக்கு இந்த விஷயத்தை விளக்க வேண்டும். உலக மக்களுக்காக வேண்டி இறங்கப்பட்டது. ஆனால் அரபியர்களுக்கு அரபியினுடைய மொழியில் இறங்கியது. அந்த மக்களுக்கு இந்த விஷயத்தை விளக்க வேண்டும். நீ நன்றி கெட்டவனாக இருக்கிறப்பா, பூரா இன்சான் பூரா மனுஷன் அப்படிதான் இருக்கிற அப்படின்னு அல்லாஹ் சொல்லணும். அதை சொல்றதுக்கு எப்படி தெரியுமா சொல்றான்? வல் ஆதியா. ஏன்னா அரபியர்களுக்கு என்ன விஷயத்தை சொன்னா புரியுமோ அதை சொல்ல முடியும். அப்ப அந்த வகையில் அல்லாஹ் தஆலா விளக்கி காட்டுகின்றார். வல் ஆதியாத்தி லபஹன், மூச்சு திணறும்படியாக வேகமாக ஓடக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாக. அரபியர்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க எப்போதுமே குதிரை வளர்க்கக்கூடியவங்க, பல போர்களை அவர்கள் சந்தித்தவர்கள். ஆக அந்த குதிரையை பற்றி ஓமை காட்டிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல் ஆதியாத்தி லபஹன், மூச்சு திணறக்கூடிய விதத்திலே ஓடும், மூச்சு இழைக்கும் குதிரைக்கு. அப்படி அந்த மூச்சு திணற வேகமாக ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக நான் சொல்றப்பா. ஃபல் மூரியாத்தி கதஹன், அதனுடைய செல்லக்கூடிய அந்த வேகத்தினால் அதனுடைய குழம்பு கீழே இடித்து தரையின் மீது இடித்து நெருப்பு பறக்குமே, அதன் மீது சத்தியமாக. ஒண்ணு வேகமா ஓடுதான், எந்த அளவுக்கு ஓடுது அப்படின்னு சொன்னாக்க, ஓடக்கூடிய ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்னா அது ஓடக்கூடிய வேகம் அந்த குழம்பு வந்து கீழே பட்டு அதுல நெருப்பு தெரிக்குதுன்னாக்க எந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடும், அதன் மீது சத்தியமாக. ஃபல் முகீராத்தி சுபஹன், அதிகாலையிலே எதிரிகளின் மீது பாய்வதின் மீது சத்தியமாக. கால நேரத்துல எல்லாரும் என்ன நினைப்போம், கால நேரத்துல சைலண்டான நேரம் அது. ஆனா அந்த நேரத்துல குதிரை எவ்வளவு ஸ்பீடா ஓடுதான், எதிரிகள் மீது பாயுது. ஃபஅஸர்ன பிஹி நக்அன், அதன் காரணமாக புழுதி மேகத்தை போன்று எழுகின்றது. மேகம் எப்படி அப்படியே அடர்ந்து நிற்குதோ அதே போன்று இந்த குதிரை பாய்வதின் காரணமாக மேகத்தை போன்று அந்த புழுதி இருக்கின்றது. அப்ப அந்த கற்பனை, அந்த போரினுடைய நிலையை அல்லாஹ் தஆலா கற்பனைக்கு கொண்டு வரான். ஃபஅஸர்ன பிஹி நக்அன் ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ, எதிரிகளுடைய படையின் மீது நுழைந்து விடுவதின் மீது சத்தியமாக. எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். இப்ப போருடைய சூழ்நிலையை கொண்டு வந்துட்டான். குதிரை வேகமா ஓடுது, எந்த அளவுக்கு வேகமா ஓடுது அப்படின்னு சொன்னாக்க, ஓடக்கூடிய ஸ்பீடுல அந்த கொழுப்பினுடைய உராய்சலின் காரணமாக, உரசலின் காரணமாக, உராய்வினால் அந்த தீப்பொறி அதிலிருந்து கிளம்புகின்றது. இன்னும் புழுதி படருகின்றது மேகத்தை போன்று, எதிரி மீது பாய்கின்றது. அதிகாலை நேரத்தில் பாய்கின்றது. அதிகாலை நிசப்தமான நேரம், அதுலேயே புழுதியை கலப்பிக்கிட்டு பறக்குது அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு இதா இருக்கும். இதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னல் இன்சான, இவைகளின் அனைத்தின் மீது சத்தியமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றார். ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான்? மீதி வஸ்து, அதாவது அல்லாஹ் தஆலா நிறைய குர்ஆன்ல சத்தியம் பண்ணி சொல்றான். எத்தனையோ விஷயங்கள், சந்திரன் மீது சூரியனின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றான். ஒவ்வொரு விஷயத்தை விளக்கும் பொழுது ஒரு பொருளை, பிரம்மாண்டமான பொருளை எடுத்து வந்து சொல்லி காட்டுகின்றான். ஆனா இந்த இடத்துல மனிதன் வந்து நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று சொல்வதற்கு
ஒரு போர் படைக்கு தேவைப்பட்ட அந்த குதிரையினுடைய நிலைமையை எடுத்து சொல்லி காட்ட வேண்டும் என்று சொல்லி என்ன அவசியம்? பாத்தியா, உன் கையில இருக்குது அந்த குதிரை, உன்னுடைய வார்த்தைக்கு அது கட்டுப்பட்டு இவ்வளவு ஸ்பீடா தன்னுடைய உயிரையும் கூட துச்சமாக கருதிவிட்டு மதிக்காமல் எதிரிகள் மீது பாய்கின்றது என்று சொன்னால் என்ன காரணம்ப்பா? உன்னுடைய ஆர்டர். நீ என்ன சொல்ற? எதிரிகளை போய் தாக்கு அப்படின்னு சொல்லி நீ உள்ள விடுற, அதனால அது போகுது. நீ என்ன செஞ்சுட்ட அந்த குதிரைக்கு? அந்த குதிரைக்கு என்ன செய்து விட்டாய்? சாப்பாடு வைப்ப, அதுக்கு உண்டான இற வைப்ப, நீரை புகட்டுவாய், தண்ணி கொடுப்ப. இதை தவிர வேற எதுவும் செஞ்சிருவியா? என்ன செஞ்சிருவ நீ? அப்ப சாதாரணமான ஒரு அதற்குரிய உணவுக்குரிய ஏற்பாட்டை செய்ததின் காரணமாக என்னுடைய எஜமான் எனக்கு உணவளிக்கின்றான், இதன் காரணமாக அவனுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் துச்சமாக கருதிவிட்டு போர்க்களத்தில் நுழையக்கூடிய அந்த குதிரை உனக்கு படிப்பினையாக தெரியவில்லையா? அந்த குதிரை இந்த அளவுக்கு செய்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? ஆனால் உன்னை நான் படைத்தேன். அல்லாஹ்வுடைய படைப்பு. நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உன்னை நான் படைச்சேன், உனக்கு உண்டான அனைத்து தேவைகளையும் நான் தந்தேன், உனக்கு உண்டான எல்லா வஸ்துக்களையும் நான் ஏற்பாடு செய்து தந்தேன். நீ பிறந்தது முதற்கொண்டு அல்ல, நீ விந்துவாக இருப்பது முதற்கொண்டு நீ மரணிப்பது வரை, மரணித்ததற்கு பிறகும் உனக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் நான் செய்து தந்தேன். நீ எனக்கு நன்றி உடையவனாக இருக்கின்றாயா? எனக்கு நீ இவ்வளவு மாறு செய்திய? ஒரு நேரம் உணவு வச்சதுக்காக வேண்டி அல்லது சில காலம் அந்த குதிரையை பராமரித்ததற்காக வேண்டி உனது பேச்சை கேட்டு எதிரிகளுடைய படைக்குள் சென்று இந்த அளவிற்கு போரிடக்கூடிய அந்த குதிரையை பார்த்து நீ படிப்பினை பெறவில்லையா? உன்னை வளர்த்திருக்கேன், உனக்கு உண்டான அனைத்தும் நான் செஞ்சிருக்கிறேன், நீ இருக்கக்கூடிய எல்லா விதமான நியமத்துகளையும் அனுபவிக்கக்கூடியவனாக நீ இருக்கின்றாய். நீ பார்த்து என்னை பார்த்து நீ படிப்பினை பெற வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா விலைக்கு காட்டணும். நியாயம் தானே? அல்லாஹ் கேட்கிறது எவ்வளவு பெரிய நியாயமான விஷயம். சாதாரணமான ஒரு 5 அறிவு படைத்த ஒரு குதிரைக்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்வு கூட நம்மை படைத்து பரிபாலித்த அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த மனிதனுக்கு இல்லையா, இல்லாமல் போய்விட்டதே. அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் மூலமாக விளக்கி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்கள், எத்தனை நியமத்துகள்! முதல்ல அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்தணும் அப்படின்னு அந்த எண்ணம் உள்ளத்துல வரணும். நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத நிலைமை ஏன் ஏற்படுகின்றது என்று சொன்னால், எல்லாம் என்னால் நடக்கின்றது. இவன் நினைச்சுக்கிட்டான் எல்லாம் என்னால தான் நடக்குது. நான் நினைச்சேன், நான் செஞ்சேன், நான் முடிச்சேன், நான் பண்ணினேன், நான் வந்தேன் போனேன் என்று எல்லாம் நானே செய்தேன் என்று இவன் நினைத்து விட்டதின் காரணத்தினால் தான் இவனால் அல்லாஹ்விற்குரிய உபகாரத்தை நினைத்து பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்த முடியவில்லை என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்கள், ஒண்ணுமே இல்லைங்க, மனுஷன் அல்லாஹ் படைச்சிட்டான். அல்லாஹ் சொல்லக்கூடிய நியமத்துகளில் மிகப்பெரிய நியமத்தாக இருக்கக்கூடிய நீரை எடுத்துக்கொள்வோம், தண்ணீரை எடுத்துக்கொள்வோம். ஒரு சமுதாயத்தை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக மலையை நான் நிறுத்தி விடுவேன் அல்லாஹ் சொல்றான். எந்த சமுதாயத்தில் எந்த மக்களுக்கு மத்தியிலே மலை நிறுத்தப்பட்டு விட்டதோ பொருளாதார வீழ்ச்சி அங்கு கடுமையாக உருவாகிறது. பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் வாழ்க்கை நடத்துவது பெரிய சிரமமாக ஆகிவிடும். மழை இருந்துச்சுனா தான் விவசாயத்தை வைத்துதான் பொருளாதார மேம்பாடு கிடைக்கும். இல்லை அப்படின்னு சொன்னாக்க வேற வழியில வேண்டா செய்யலாம். வட்டிக்கு விட்டு அது செஞ்சு இது செஞ்சு பல கம்பெனிகளை ஓபன் பண்ணி பல பிசினஸ்களை செஞ்சு உலக மார்க்கெட்லாம் கொண்டு வந்து வச்சு பொருளாதாரத்தை வேண்டாம் மேம்படுத்துவது போன்று காண்பிக்கலாம். ஆனா அடிப்படையாக என்னை அசைக்க முடியாத பொருளாதாரம் என்னிடத்தில் இருக்கின்றது என்று ஒரு நாடோ ஒரு இடமோ ஒரு எல்லையோ சொல்லுமே, ஆனால் அந்த இடத்தில் வேளாண்மை மிகுந்தோங்கி இருக்க வேண்டும். அந்த இடத்தில் வேளாண்மை செழிப்பாக இருக்க வேண்டும். அதனால் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அடி என்ன தர்றான் தெரியுமா? அடியானுக்கு அவன் செய்யக்கூடிய தண்டனைக்குரிய, அவன் செய்யக்கூடிய அநியாயத்திற்குரிய தண்டனையாக மலையை நிறுத்துகிறான். இப்ப மலை நிறுத்திட்டான் அப்படின்னு சொன்னாக்க பெரிய வீழ்ச்சி ஏற்படும். இன்னைக்கு நம்ம சாதாரணமா அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பெரிய நியமத் அந்த தண்ணீர். எவ்வளவு பெரிய நியமத்! அந்த தண்ணீர் எவ்வளவு பெரிய நியமத்! அதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ்னா பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும்.
வானத்திலிருந்து நாம் மழையை பொழிவித்தோம், அதன் காரணமாக பூமியில் விளைச்சலை நாம் ஏற்படுத்தி பல்வேறுபட்ட கனி வர்க்கங்களை நாம் தருகின்றோம் என்று சூரத்துல் பக்ராவினுடைய 22வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பல இடத்துல சொல்லி காட்டுகிறான் தண்ணீருடைய நியாமத்தை பற்றி. அதே போன்று وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ. தண்ணி எப்படினா உனக்கு நான் தர்றேன் அப்படிங்கிற விதத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இன்னொரு வசனத்துல கேட்பான், அந்த மேகத்தை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து உனக்கு தண்ணீர் கொடுக்கின்றேனே, அந்த மேகத்தை திரட்டுறதுக்கு வேற யாருனாலையும் முடியுமா? எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல மழை பெய்யணும் அப்படின்னு நினைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா முடியுமா? ஆனால் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அந்த மேகத்தை ஓட்டுவதாக சொல்லி காட்டுகின்றார். உலகத்திற்கு சவால் விடுகின்றான், வேறு யாராவது அந்த மேகத்தை ஓட்டி கொண்டு வர முடியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். முயற்சி செஞ்ச அப்படின்னு சொன்னாக்க நஷ்டம் தான். முயற்சி செஞ்சாக்க நஷ்டம் தான். நமக்கெல்லாம் தெரியும், பல வல்லரசு நாடுகள் மலையை பொழிவிப்பதற்காக வேண்டி கெமிக்கல்களை கொண்டு போய் ஃபண்டமெண்டல்ல தூவுச்சு, மழை பொழிஞ்சிச்சு தான். ஆனா எல்லாருக்கும் அன்னையிலிருந்து நோய் பிடிச்சது, பல பேர்கள் ஊனமாக ஆகிவிட்டார்கள். காரணம் செயற்கையினால் தேடிக்கொண்டதின் காரணமாக, செயற்கையின் மூலியமாக மலையை அவர்கள் தேடிக்கொண்டதின் காரணமாக ஏற்பட்ட விளைவு. அல்லாஹ் அதிலிருந்து சவால் விடுகின்றான், நான் கொடுத்தா நீ நல்லா இருப்ப, நீனா முயற்சி செஞ்சனா உன்னால முடியாது. படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய நான் எனது சக்திக்குட்பட்டது அந்த மழை பொழிவது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இன்னும் சில வகைகளில் மலையை நான் இன்னொரு விதத்துல தரேன். அல்லாஹ் சொல்றான், وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ. பாறைகளில் சில பாறை இப்படி இருக்கின்றது, அதில் ஒளித்தோடக்கூடிய ஆறுகளை நாம் ஏற்படுத்துவோம். பாறை அப்படியே வெடிக்கும், அதிலிருந்து ஒளித்தோட சலசலவென ஒளித்தோடக்கூடிய ஆறுகளை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். பாறையிலிருந்து தண்ணியை தரும். அதான் பூமியில எங்க தண்ணி வந்தாலும் அது பாறையிலிருந்து வெடிச்ச தண்ணியாகத்தான் இருக்கும். வெறும் மணற்பரப்பிலே நீர் ஓடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ. சில பாறைகள் அப்படியே வெடித்து அதிலிருந்து தண்ணி உடியாரும். சில பாறைகளில் இயல்பாகவே அல்லாஹ் ஆறுகளை ஏற்படுத்தி வைத்திருப்பான். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய உபகாரம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ. சில பாறைகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் உருண்டோட கூடியதாக இருக்கும் என்று. வமல்லாஹு பிகாஃபிரின் அம்மா தஅமலூன். அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்யக்கூடியதை அறியாமல் இல்லை, நிச்சயமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த தண்ணீர் என்று சொல்லக்கூடிய இந்த உபகாரம் எவ்வளவு பெரிய நியமத். அது ஒரு கதைக்கு எழுதுவாங்க, ஒரு அரசன் தன்னுடைய அரசாட்சியின் கீழ் பல்வேறுபட்ட நியமத்துகளை வச்சிருந்தானா. வைடூரியம், மரகதம், மாணிக்கம் அப்படின்னு சொல்லி குமிச்சு 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 வச்சிருந்தான். அவன் தன்னுடைய ஹசானாவை போய் சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்காக ஒரு தடவை போனப்ப உள்ள போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நிறைய குவியலாக அனைத்து விதமான பொருளாதாரங்களும் இருக்கின்றது. அதை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய மகன் வந்து என்ன செஞ்சுட்டானா, அந்த கதவை அடைச்சிட்டான். அவன் தெரியாது, சின்ன புள்ள கதவை அடைச்சிட்டான். இப்ப அந்த அரசன் உள்ள சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வந்து திறந்தாக்க கதவு திறக்க முடியல வெளியில இருந்து. யாருக்கு தெரியல அரசன் உள்ள அரண்மனைக்குள்ள இந்த செக்ஷன்ல இருக்கிறான் அப்படிங்கிறது யாருக்கு தெரியல. வந்து கதவை தட்டுறான், அங்க சுத்துறான் இங்க சுத்துறான், ஒண்ணுமே கிடைக்கல. சரி, யாரு எப்படியாவது ஒரு சின்ன ஒரு மிடர் தண்ணீர் கிடைக்குமா என்று சொல்லி அவன் ஏங்கி நிற்கின்றான். ஆனால் கடைசியாக ஒரு பேனாவை எடுத்து ஒரு சீட்டிலே எழுதிவிட்டு சென்றார். இத்துணை ஏராளமான செல்வங்கள் எனக்கு இருந்தும் யாராவது ஒரு மிடர் தண்ணீருக்காக வேண்டி இந்த செல்வத்தை கேட்டிருந்தார்கள் என்று சொன்னாலும், என்னிடத்தில் குவியல் குவியலாக இருக்கக்கூடிய இந்த மரகதங்கள், மாணிக்கங்கள், வைடூரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு அரை மிடர் நீரை குடித்து நான் எனது உயிரை காப்பாற்றி இருப்பேன். இதற்கும் பிரயோஜனமற்றதாக இந்த செல்வம் ஆகிவிட்டதே என்று அவன் எழுதிவிட்டு சென்றான். இன்னைக்கு நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம்? என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கோமா? அல்லாஹ்வுடைய நியமத்துகளில் உண்டான ஒன்று இது இல்லை என்று சொன்னால் நமது வாழ்வாதாரமே அடி போய்விடும், வாழ்வாதாரமே இழந்து விடுவோம் என்பதை நம்ம நினைச்சு பார்த்திருக்கோமா? அல்லாஹ் கொடுத்த நியமத்து எப்படி நம்ம தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் சொல்றான், நான் இந்த வகையிலெல்லாம் உனக்கு நான் தண்ணீரை தந்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் இறுதியாக அந்த வசனத்திலே சூரத்துல் பக்ராவினுடைய 75வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பாதி தாலிக ஃபஹிய கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா. ஏப்பா,
மலை கூட என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் உருண்டு வருது. ஆனா உன் கல்லு மனசு அந்த மலையை விட கடினமானதாக இருக்கின்றது. பையக்கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா, அந்த மலையை விட கடினமானதாக உனது கல்மனசு ஆகிவிட்டது, உனது மனது ஆகிவிட்டது அப்படின்னு நீ சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறியே அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். அடுத்தபடியாக அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த உயர்ந்த நிஅமத்தாகிய தண்ணீரை நீ அனுபவிக்கும் பொழுது அதற்குரிய நன்றி கடனாக அருந்தும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி உட்கார்ந்து வலதுபுறத்தில் குடித்து நீ அருந்த வேண்டும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் செய்யறோம்? தண்ணியை குடிக்கிறோம், வாங்கி எடுத்தமே நம்மளுடைய இடது பழக்கம் தான். அது மேல தூக்கிக்குவாரு, நின்று குடிப்பாரு. வரக்கூடிய முசீபத்துகள் எல்லாம் அதிலிருந்து ஹெர்னியா போன்ற நோய் அதை கொண்டே வருகின்றது என்று சொல்லி காட்டுகின்றார். உட்கார்ந்து பிஸ்மில்லா சொல்லி வலது கரத்துல குடிச்சு 3 மிடராக குடித்து விட்டு பிறகு தொடர்ந்து குடிப்பது என்பது சுன்னத்தான முறையாக இருக்கின்றது. துவங்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். குடித்து முடித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் தந்த இந்த நியாமத்திற்கு நன்றி செலுத்தியவனாக நாம் ஆகுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நினைச்சு பார்க்கிறோம்? அப்புறம் எப்படி நன்றி செலுத்துவோம்? அன்றாட அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்தாகிய இந்த தண்ணியையே எவ்வளவு உபயோகிக்கிறோம். நம்ம குளிக்க போனாக்க 1 மணி நேரம் சலசலன்னு தண்ணி ஓடுது, அவ்வளவு பயன்படுத்துறோம். சுத்தத்துக்காக வேண்டி பயன்படுத்துவதில் தவறு கிடையாது. ஆனா இஸ்ராஃப் செய்யக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது. சுத்தத்துக்காக வேண்டி பயன்படுத்துவது தவறும் கிடையாது. ஆனால் அந்த நியமத்தை நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி இருக்கின்றோமா என்பதை தான் அல்லாஹ் பார்க்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். அல்லாஹ் கேக்குறான், அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த நீரை நீங்கள் பார்க்கவில்லையா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், என்ன அந்த நீரை நீங்கள் வானத்திலிருந்து பொழிவிக்கின்றீர்களா அல்லது நான் பொழிவிக்கின்றேனா? வானத்திலிருந்து தர்றது யாருப்பா? நான் தரேன்னா நீ தர்றீ, நீ பெற்றுக் கொள்றியா? அதை நீங்க செஞ்சு பார்க்கலையா? லவ் நஷாஉ லஜஅல்னாஹு உஜாஜன், நீ குடிக்கக்கூடிய அந்த நீரை உஜாஜன் கடினமானதாக உப்பானதாக ஆக்கிவிட்டோம் என்று சொன்னா உன் நிலைமை என்ன? அல்லாஹ் சொல்றான், வன்சல்னா மினஸ்ஸமாயி மாஅன் தஹூரா, வானத்திலிருந்து பரிசுத்தமான நீரை நம்ம தர்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பரிசுத்தமான நீர். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அந்த வானத்திலிருந்து பொழியக்கூடிய நீரையும் உப்பாக நாம் மாற்றி விட்டோம் என்று சொன்னா, ஏன்னா அந்த வானத்துக்கு போற நீரை எங்கிருந்து போகுது? கடல்ல இருந்து போகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கடல்ல இருக்கக்கூடிய நீர் உப்பு நீர். அது வானத்துக்கு போனதற்கு பிறகு தன்னுடைய கருணையினால் அல்லாஹ் தஆலா அதை தூய்மை செய்து நமக்கு புனிதமான நீராகவும் அதுவும் உலகத்திலே முதல் தரமான நீராகவும் அல்லாஹ் தருகின்றான். பரிசுத்தமான நீர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு நியமத்தை அந்த பூமியில இருந்து எடுத்தது, அந்த கடல்ல இருந்து உறிஞ்சும் போது என்ன தன்மை இருந்துச்சோ அதே தன்மையில பொழிய வச்சாண்டாக்க என்ன பிரயோஜனம்? நான் ஆக்கிட்டேன்னா லவ் நஷாஉ லஜஅல்னாஹு உஜாஜா, நான் அதை உப்பாக மாற்றிவிட்டேன் என்று சொன்னால் என்ன செய்வாய்? சுத்தமான குடிக்கக்கூடிய தூய்மையான நீராக நாம் ஆக்கி தந்திருக்கின்றோம். ஃபலௌலா தஷ்குரூன், அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் நன்றி செய்ய வேண்டாமா அந்த அல்லாஹ்விற்கு? அந்த அல்லாஹ் செய்த நன்றி, அந்த கிருபைக்கு நீ நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான் இன்னொரு வசனத்தில், சூரத்துல் வாக்கியாவினுடைய 56வது சூராவினுடைய 68, 67, 68வது வசனத்திலே அல்லாஹ் கேட்கின்றார், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நியமத்து அவ்வளவு பெரிய நியமத்து. அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த பூமியை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, ஹுவல்லதீ ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியை உங்களுக்காக வேண்டி பூமியில உள்ள அனைத்தையும் நம்ம படைச்சோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், என்னைக்காக வீடு கட்டுறோம், பிரம்மாண்டமா வீடு கட்டுறோம், பில்டிங் ஏறுது, ஆனா அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கோமா? அந்த பூமியை அல்லாஹ் படைக்கவில்லை, அதில் உலோகங்களை படைக்கவில்லை, அதில் இரும்பு தங்கம் போன்ற வஸ்துக்களை அல்லாஹ் படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த கட்டடங்கள் எல்லாம் எவ்வாறு உருவாக்க முடியும்? அல்லாஹ் அதை கேட்கின்றார். 2வது சூராவினுடைய 29வது வசனத்திலே, இந்த நிலத்தை நீ பார்க்கலையா? அதை நாம் எப்படி வச்சிருக்கிறோம்? அந்த நிலத்தை ஒரு இரும்பை போன்று கடினமானதாக ஆக்கிவிட்டாலும் வாழ முடியுமா? அல்லது சேற்றை போன்று கால் வைத்தவுடனே உள்ளே செல்லக்கூடிய நிலையில் ஆக்கிவிட்டாலும் வாழ முடியுமா? மனுஷனுக்கு எவ்வளவு வசதியா செஞ்சு கொடுக்கிறான்.
சில இடங்கள் மிருதுவாக ஆக்கி கொடுத்திருக்கிறான், சில இடங்கள் கடினமானதாக ஆக்கி தந்திருக்கின்றான், சில இடங்கள் ஆறுகள் ஓடக்கூடிய அந்த வகைகளாக அமைத்து தந்திருக்கின்றான். இப்படி பல்வேறுபட்ட நியமத்துகளை இந்த பூமியிலேயே அல்லாஹ் வச்சிருக்கிறானே. இன்னைக்கு நம்ம டிசைனா நகை போட்டுக்கிறோம், எங்கேருந்து வருது? அந்த பூமியில கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க இருக்கக்கூடிய நகை என்ன ஆயிடும்? 56 வெள்ளியும் ஒரு கிராமுக்கு 56 வெள்ளிங்கிறாங்க. 80 வெள்ளி ஆனாலும் கிடைக்காது பூமியில இல்லைன்னாக்க. பூமியில இருக்கிறதுனால 56 வெள்ளி கொடுத்து வாங்கிக்கிறோம். பூமியில இல்லைன்னாக்க 100 வெள்ளி கொடுத்தாலும் ஒரு கிராமுக்கு கிடைக்காது. அப்ப அந்த நியமத்தை தந்தது யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக வேண்டி ஆபரணங்களை நீங்கள் அணிந்து கொள்கின்றீர்களே, அந்த ஆபரணம் அந்த பூமியிலிருந்து வந்ததல்லவா? அந்த பூமியை படைத்த ரப்பல் ஆலமீனாகிய அல்லாஹ் அதனுள் வைத்தான் அல்லவா? அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இப்படி ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். எவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்று நெருப்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, அல்லதி ஜஅல லக்கும் மினஷ் ஷஜரில் அஹ்லரி நாரன் ஃபைதா அன்தும் மின்ஹு தூகிதூன். அல்லதி ஜஅல லக்கும் மினஷ் ஷஜரில் அஹ்லரி நாரன், பசுமையான மரத்திலிருந்து நெருப்பை உண்டாக்கக்கூடியவன் யார் இருக்கின்றார்? ஃபைதா அன்தும் மின்ஹு தூகிதூன், அதிலிருந்து நீங்கள் நெருப்பை மூட்டுகின்றீர்கள். நெருப்பு அதிலிருந்து மரத்திலிருந்து தானே மூட்டப்படுது. விறகுகளை வச்சு நெருப்பு மூட்டப்படுது. இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஒன்றும் செய்ய முடியாது. அஃபரஐத்துமுன் நாரல்லதி தூரூன் அன்தும் அன்ஷஅத்தும் ஷஜரத்தஹா அன்னஹுல் முன்ஷிஊன். அந்த நெருப்பை மூட்டக்கூடிய அந்த மரத்தை நீங்கள் விளைவிக்கின்றீர்களா, நான் விளைவிக்கின்றேன் அல்லாஹ் கேட்கிறார். அப்ப அந்த நியமத் இன்னைக்கு நெருப்பு இல்லை அப்படின்னா, அந்த நெருப்பு அல்லாஹ் தஆலா படைக்கல அப்படின்னாக்க இன்னைக்கு உணவுக்கு வழியே இருக்காது. மிருகத்தை போன்று நாமும் பச்சை பச்சையாக எல்லா வஸ்துக்களையும் சாப்பிடுறது. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா எல்லா நியமத்துகளையும் அதன் வாயிலாக தந்திருக்கின்றார். சரி, ஒரு நிமிஷம் இருக்கிறதுக்கு காத்து இல்லை, ஆக்சிஜன் இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருந்திருக்கோம், எவ்வளவு பெரிய மோசகரமான நிலைமை ஏற்படும். கடினமான கூட்டம் ஏற்பட்டு விட்டு அந்த இடத்தில் காற்று தடைபெற்று விட்டது என்று சொன்னால் எத்தனையோ மையத்து விழுந்திருக்கு. ஆனால் அல்லாஹ் கேட்கின்றான், ஹுவல்லதி யுர்சிலு ரியாஹ புஷ்ரம் பைன யதி ரஹ்மதி. உங்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக வேண்டியே நாம் மலையை அனுப்பி இருக்கின்றோம். இந்த மலையை அந்த அல்லாஹ் தான் அனுப்பி வைத்தார். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது ஆகாயத்தை பற்றி, வான்மண்டலத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றார். வஸخر لكم ما في السماء وما في الارض جميعا منه ان في ذلك لآيات لقوم يتفكرون. வானத்தில் இருக்கக்கூடியது, பூமியில் இருக்கக்கூடியது அனைத்தையும் இந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார். அவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எல்லாத்தையும் நான் தந்திருக்கிறேன், இந்த மனிதனுக்காக வேண்டி வசப்படுத்தியே நாம் தந்திருக்கின்றோம். அனைத்தையும் பெற்றுக்கொண்ட இந்த மனிதன் நன்றி செலுத்தாமல் இருந்தான் என்று சொன்னால் எப்படி இவன் மனிதன் மதிக்கத்தக்கவனாக ஆகுவான் என்பதை அல்லாஹ் பல இடங்களிலே கேட்கின்றான். எல்லா நியமத்தையும் இது நம்ம வெளிப்படையாக உள்ள விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு செஞ்ச உபகாரத்தை, எவ்வளவு அருமையான கண்ணு, காது, மூக்கு எல்லாம் தந்திருக்கின்றான். ஆனா அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காட்டும் பொழுது, வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். அப்பா, நீ ஒண்ணுமே தெரியாதவனாக இருந்தாய், உண்மையிலே ஒண்ணும் தெரியாதவன் தான். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, கடல்லையோ அல்லது ஆற்றிலையோ அல்லது குளத்திலேயோ மீன் இருக்குது. மீன் குஞ்சு பொரிச்சதற்கு பிறகு உடனே அது நீந்தும். இது அல்லாஹ் தஆலா மீனுக்கு கொடுத்த அறிவு. அதே போன்று கன்றை ஈண்டதற்கு பிறகு உடனே அந்த மடியை தேடி, அந்த கன்றாகப்பட்டது தாயினுடைய பால் மடியை தேடி உடனே குத்தி என்ன செய்யும், பாலை எடுத்து குடிக்கும். அதுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இவ்வளவு பெரிய ஒன்றும் தெரியாத மனிதன், அந்த ஜீவராசிகளுக்கு கூட இவ்வளவு பெரிய விளக்கம் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது, நீ இறந்து போயிட்டாக்கோ உன்னை ஜனாசா அடக்கம் செய்யக்கூடிய அந்த முறை இருக்குதுல்ல, அது கூட நீ உனக்கு தெரிஞ்ச அறிவின் மூலமாக நீ செய்யவில்லை, ஒரு காகத்திட்ட தான் நீ கத்துக்கிட்ட. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்ம இறந்து போயிட்டா நம்மளை அடக்கம் செய்யக்கூடிய அந்த முறை கூட நமக்கு தெரியாது. யார்கிட்ட நம்ம கத்துக்கிட்டோம்? காகத்திலிருந்து போய் கத்துக்கிட்டோம். அல்லாஹ் தஆலா இரண்டு ஹாபில் காபிலுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு, காபில் என்ன செய்து விட்டார், ஹாபிலை கொலை செய்து விட்டார். கொலை செஞ்சவரை எப்படி புதைக்கணும்னு தெரியல, ஏன்னா முன்னால பார்த்திருந்தா தானே தெரியும். உடனே தூக்கி போட்டு தோல்ல போட்டு சுத்துறாரு, பல ஆண்டு காலம் சுத்துறாரு, பல வருடங்கள் ஆகிவிட்டது. உடனே அவருக்கு தெரியாதனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ரெண்டு காகத்தை அனுப்புறான். அந்த ரெண்டு காகமும் சண்டையிட்டுக் கொள்கின்றது. ஒன்று இறந்து விடுகின்றது. இறந்த காகத்தை
மற்றொரு காகம் குழி தோண்டி அந்த காகத்தை போட்டு புதைக்குது. இதை அந்த காபில் பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஓ இப்படிதான் புதைக்கணுமோ அப்படின்னு காகத்திலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு மனிதனை புதைக்கக்கூடிய விதத்தை மனிதன் கற்றான். அல்லாஹ் தஆலா எப்படி கற்றுத் தந்தான்? இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாம் மீன் தனது குஞ்சை பொரித்ததற்கு பிறகு உடனே அது நீந்த கற்றுக்கொள்கின்றது. கன்றை ஈண்டதற்கு பிறகு உடனே பால் குடிக்க கற்றுக்கொள்கின்றது. ஆனால் மனிதன் பிறந்ததற்கு பிறகு உணவு எங்க இருக்குன்னு கூட தெரியாது. தாயினுடைய மார்பகத்திலிருந்து அவனுக்கு உணவு இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. சரிப்பா, உணவு இருக்குதுங்கிறது தெரிஞ்சுட்டா கூட அந்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதமும் தெரியுமா? அது கூட தெரியாது. கொண்டு போய் நெஞ்சுகிட்ட வைக்கணும், அந்த மார்பகத்தை வாயில வைக்கணும். அதற்கு பிறகுதான் அவனுக்கு சப்புவதற்கே தெரியும். மற்ற படைப்பினங்களுக்கும் நமக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய வித்தியாசம்! ஐந்தறிவு இருக்கக்கூடிய அந்த மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய விளக்கம் கூட நமக்கு தெரியாது. அதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வரும்போது உனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு தெரியாது. உன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வரும்போது தெரியுமா? எதுவுமே. நம்ம உணவும் தெரியல, உணவை எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல. தாயினுடைய மார்பகத்துல தான் நமக்கு உணவு இருக்குதுங்கிறது கூட நமக்கு தெரியல. ஆனா கன்று பிறந்த உடனே அது ஈன்ற உடனே நேரா போய் மடியில குத்தி பாலை எடுத்துக்கிறது. மற்ற ஜீவராசிகள் தன்னுடைய தேவைக்குரிய ரிஸ்க்குகளை தேடிக்கொள்கின்றது. ஆனா மனுஷனுக்கு தெரியல. அதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வஜஅல லக்குமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃபீதா. ஒண்ணுமே தெரியாத மனிதனாக நீ இருந்தாய். உனக்கு செவி புலனை அல்லாஹ் தந்தான். உனக்கு கண் பார்வையை அல்லாஹ் தந்தான். உனக்கு சிந்தித்து பார்க்கக்கூடிய இதயத்தை தந்தான். வஜஅல லக்குமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃபீதா. செவி புலனை, கண்ணையும், இதயத்தை சிந்திக்கக்கூடிய இதயத்தையும் தந்தான். லஅல்லக்கும் தஷ்குரூன். ஏன் தந்தான் தெரியுமா? அங்கதான் பாயிண்ட். நீ நன்றி உடையவனாக இருக்க வேண்டும். கண்ணை போக்கிட்டாக்க எப்படி தெரியும்? கண்ணு இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பார்க்கணும் கண்ணுடைய நியாமத்தை பற்றி. அல்லாஹ் நான் தந்ததாக சொல்லி காட்டுகின்றான். எல்லா வஸ்துக்களையும் நான் தந்திருக்கின்றேன். ஏன் எத்தனை நியாமத்துகளை கொடுத்த அல்லாஹ் செவிப்புலனையும் பார்வையும் இதயத்தையும் தந்தேன் என்று இந்த வசனத்திலே சூரத்து நஹலினுடைய 16வது வசனம் 78வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னார். எத்தனையோ நியமத்துகளை தந்திருக்கான். இந்த மூணை மட்டும் ஏன் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான்? ஏன் அப்படின்னு சொன்னாக்க எல்லா வஸ்துக்களையும் பார்த்து நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. முதல்ல பார்க்கணும், அப்புறம் கேட்கணும், அதுக்கு பிறகு உள்ளத்துல உணர்ந்து பார்க்கணும். இதெல்லாம் தரலடாக்க, இந்த காற்று தரல, இந்த நீர் தரல, இந்த ஆகாயத்தை தரல, இந்த கடலை வசப்படுத்தி கொடுக்கல, இந்த நியமத்துகள்லாம் நமக்கு தரல, இந்த கண்ணு, மூக்கு, காது, இந்த வஸ்துக்களை அல்லாஹ் தரல அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத அவன் சிந்திச்சு பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக நாம் தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கடலை பார்த்து பயந்து கொண்டு இருந்தான் ஒரு காலத்துல மனுஷன். ஆனா அல்லாஹ் தஆலா கடல்ல தான்ப்பா உனக்கு ரிஸ்க் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். கடல் உனக்காக வேண்டிய படைக்கப்பட்டது. வஹுவல்லதி சக்கரல் பஹர லிதஅகுலு மின்ஹு லஹ்மன் தரியம் வதஸ்தக்ரிஜு மின்ஹு ஹில்யத்தன் தல்பஸூனஹா வதரல் ஃபுல்க மவாஹிர ஃபீஹி வலிதபதஹு மின் ஃபத்லிஹி லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் எப்படி சொல்லி காமிக்கிறான் பாருங்க. வஹுவல்லதி சக்கரல் பஹர, கடலை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நின்றாத, அது உனக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கு, உனக்கு வசப்படுத்தி தருகின்றோம். நீங்க நம்ம பார்த்துட்டா பயந்து நிக்கிறோம். மீனவ குடும்பத்துல கடலுக்கு போறதுதான் அவனுக்கு ஆனந்தமே. அங்க போனாதான் அவனுக்கு பாட்டே கிளம்பும். நம்ம கடல் அலையை பார்த்துட்டு தூரமா நிக்கிறோம். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அதை வசப்படுத்தி தந்தான். எதற்காக வேண்டி? லிதஅகுலு மின்ஹு லஹ்மன் தரியா, புத்தம் புதிய மீன்களை கொண்டு நீ புசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. எவ்வளவு பெரிய நியமத்து! கடல் மட்டும் இல்ல, மீன் வர்க்கங்கள் இல்ல அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு 65% என்ன செய்யணும்? உணவுக்காக வேண்டி திண்டாட வேண்டும். மனித சமுதாயத்தினுடைய 65% கடல் போக்குகின்றது. கடல் உணவாக இருக்கக்கூடிய மீன்கள் போக்குகின்றது. அல்லாஹ் கடலை படைக்கல, மீனை படைக்கல அப்படின்னு சொன்னாக்க 65% உணவு மனிதனுக்கு இல்லாமல் ஆகிவிடும். அப்புறம் என்ன செய்வோம்? வெங்காயம் $4 வாங்குறத $200 கொடுத்தாதான் வெங்காயம் கிடைக்கும். ஏன்னா வெங்காயம் இல்லடாக்க மீன் சாப்பிட்டுக்கலான்ற நிலைமை இருக்கின்றது. அதனால பயந்துகிட்டு வெங்காயத்தினுடைய விலை அந்த அளவுக்கு மட்டும் இருக்குது. ஆக ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் தஆலா இதற்காக வேண்டி நான் படைத்தேன் என்று சொல்லி காட்டுகிறார். அதே போன்று வதஸ்தக்ரிஜு மின்ஹு,
வெளியே எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி, அதிலிருந்து ஹில்யத்தன் தல்பசூனஹா ஆபரணங்களை எடுத்து அணிந்து கொள்வதற்காக வேண்டி, அதுக்கு தான் கடலை நான் படைச்சிருக்கேன். கடல்ல ஆபரணங்கள் கிடைக்கின்றது, முத்துக்கள் பவளங்கள் எல்லாம் கிடைக்கின்றது கடலில். அது உனக்காக வேண்டி படைத்திருக்கின்றேன். வத்தரல் ஃபுல்க மவாஹிர ஃபீஹி, அதே போன்று கிழித்து கொண்டு ஓடக்கூடிய அந்த கப்பலை நீங்கள் பார்க்கவில்லையா? அதுவும் கடலின் வாயிலாக உனக்கு பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி. கப்பல்ல போய் நீ வணிகம் செஞ்சு வியாபாரம் செஞ்சு பல நாடுகளுக்கு சென்று பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அதை படைச்சிருக்கிறான். வலி தபுத்தபு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஏன் எல்லாம் சேர்த்து எதற்காக வேண்டி? கடலை படைச்சது, அதுல மீனை படைச்சது உணவாக, அதில் ஆபரணமாக பல வைடூரியங்கள், பல அதாவது முத்துக்கள் பவளங்களை படைத்தது. அதே போன்று கப்பலை படைத்து அதில் கிழித்து ஓடக்கூடிய அந்த தன்மையை உருவாக்கி அதன் வாயிலாக பல நாடுகளுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி எல்லாம் அந்த கடலை அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி தந்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த வசனத்தை முடிக்கின்றான், அல்லக்கும் தஷ்குரூன், நீ நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நன்றி செலுத்து, அதுக்கு தான் நான் இதெல்லாம் தந்திருக்கிறேன். அப்ப நன்றி செலுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். புண்ணியத்திற்குரியவர்கள், எவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். இந்த நியமத்தெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கல அப்படின்னு சொன்னாக்க, அல்லாஹ் தஆலா எடுத்துட்டான் அப்படின்னாக்க எவ்வளவு பெரிய நஷ்டம். இப்ப நன்றி செலுத்துவது எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நன்றி செலுத்தணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா நியமத்துகளும் அல்லாஹ் தந்தான், அதனால நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நன்றி செலுத்துவது எப்படி? நன்றி செலுத்துவது என்பது உள்ளம், நாவு, உடல் உறுப்புகள் அனைத்தின் மூலமாக வெளியாகக்கூடிய ஒரு அமல் தான் நன்றி செலுத்துவது. நன்றி எப்படி ஆகணும்? எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அது மட்டும் நன்றியாக எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறான், வெறும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப கொடுத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய நோக்கத்தை பூர்த்தி செய்வதுதான் நன்றி செலுத்துவது. நோக்கத்தை பூர்த்தி செய்வதில் நமது உள்ளமும் ஈடுபட வேண்டும், நாவும் ஈடுபட வேண்டும், உடல் உறுப்புகளும் ஈடுபட வேண்டும். அனைத்தின் மூலமாக வெளியாகக்கூடிய அமல்களே தான் நன்றி. எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி படுத்திருந்தாங்க, அல்லாஹ் அதுக்காக வேண்டி இந்த நியமத்தை எல்லாம் நான் தரல. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒன்னையே எனக்காக வேண்டி படைச்சிருக்கிறேன், ஆனா இந்த உலகத்தையெல்லாம் உனக்காக வேண்டி படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லா வஸ்துவும் உனக்காக வேண்டி படைத்தேன். உன்னை எதற்காக வேண்டி படைத்தேன்? உன்னை நீ என்னை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி படைச்சேன். வெறும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதோட போதுமாய் கொள்ளாது, வணங்கணும். அப்ப வணங்குறது மலக்குமார்களை போன்று அல்லாஹ் தஆலா நம்மை படைக்கிறார். மலக்குமார்களை போன்று படைச்சான் அப்படின்னு சொன்னா வணக்கத்துக்காக வேண்டி மட்டும். மலக்குமார்கள் எப்படி? சஜ்தாவுக்கு கொண்டு சில கூட்டம் இருக்கும், ருக்குவுக்கு கொண்டு சில கூட்டங்கள் இருக்கும், அது மாதிரி கியாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் நிற்பதற்கு மட்டும் சில கூட்டங்கள் இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். நமக்கு ஆசாபாசங்களை தந்திருக்கின்றான், தேவைகளை நிறைய தந்திருக்கிறான், மனைவி மக்களை தந்திருக்கின்றான். எல்லாவற்றையும் தந்த அல்லாஹ் வெறும் மலக்குமார்களை போன்று எல்லா நேரமும் சதாவும் இபாதத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பணியவில்லை, அல்லாஹ் சொல்லவில்லை. அந்த குறிப்பிட்ட ஒரு 5 வக்தாச்சு நீ கட்டாயமாக தொழுகு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா நமக்கு ஆசாபாசம் இருக்கு, பல தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளுக்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டிய பல கட்டங்களிலே நாம் இருக்கின்றோம். மலக்குகளுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதனால அவங்க என்ன காரணத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டார்களோ அதை அந்த வேலையை மட்டும் செய்வாங்க. அரிசி சுமக்கணுடாக்க அரிசை மட்டும் சுமந்துகிட்டு இருப்பாங்க, ருக்கு செய்யணும்னா ருக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சஜிதாண்டா சஜிதா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, தஸ்பீஹ்னா தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வேற வேலை அவங்களுக்கு கிடையாது. ஆனால் மனிதனுக்கு எல்லாம் இருக்கின்றது, எல்லா தேவைகளும் உடையவனாக இருக்கின்றான். அதனால் தான் 2 விஷயங்களில் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்ய வேண்டும். ஒன்று, ஐங்கால கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அடுத்தபடியாக வாழ்வையெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்ட விதத்திலே அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய தேவைக்காக நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யலாம், திருமணம் முடிக்கலாம், ஆனா அவனுக்கு பொருத்தமான வகையில். வியாபாரம் செய்யலாம், அவனுக்கு பொருத்தமான வகையில். பொருளாதாரம் ஈட்டலாம், அவனுக்கு பொருத்தமான வகையில். உறவுகளை வளர்க்கலாம், அவனுக்கு பொருத்தமான வகையில். அனைத்து வசதிகளையும் தேடிக்கொள்ளலாம், அவனுக்கு பொருத்தமான வகையில். எல்லாம் இருக்கின்றது. காரணம் ஆசாபாசம் உள்ள தேவையுடைய மனிதனாக இருப்பதின் காரணத்தினால் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அவனுக்கு பொருத்தமான வகையில் என்பதை ஷரியத் சொல்லி காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே,
உள்ளத்தில் நான் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அனைத்து நியமத், சிலர் கல்வியில உயர்ந்திருப்பாங்க, சிலர் செல்வத்தில் உயர்ந்திருப்பாங்க, சிலர் பதவியில உயர்ந்திருப்பாங்க, சிலர் உடல் ஆரோக்கியம் இருக்கும், சிலவங்களுக்கு குழந்தை செல்வங்கள் இருக்கும். இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு கிடைத்து ஒருத்தவங்களுக்கு கிடைக்காம இருந்தாக்க இருக்கிற நிலையை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு கிடைச்ச நியமத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியும். குழந்தை நமக்கு இருக்கு, இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பார்த்தாக்க அந்த குழந்தை இல்லாத நிலையை அவன் உணர்ந்து பார்க்கக்கூடிய விதமாக அவன் எந்த அளவுக்கு நன்றி உபகாரம் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால நம்ம என்ன செய்யணும்? சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னது போன்று எல்லாவற்றையும் நினைத்து பார்க்க வேண்டும். சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ரொம்ப தூரமாக உள்ள சபா என்று சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும். தன்னுடைய அவையிலே கருத்தை எடுத்து வைக்கின்றார்கள். யார் கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தன்னுடைய படைப்பினர், தன்னுடைய அரசாட்சிக்கு கீழ் உள்ள அந்த வஸ்துக்களில் ஜின்னாகப்பட்டது சொல்லுகின்றது, எருத்தத்த இலைக்க தருஃபுக்க, நீங்க மக்காமிக்க, உங்களுடைய இடத்தை விட்டு நீங்க எந்திரிக்கிறதுக்கு முதல்ல நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இன்னொரு மனிதர் சொல்லுகின்றார், காலல்லதி இந்தஹு இல்மு மினல் கிதாபி அனா ஆத்திக பிஹி கபல அன் யர்தத்த இலைக்க தருஃபுக. அந்த மனுஷன் சொல்றாரு, நான் உங்களுடைய கண்ணை இமைக்கிறதுக்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. கொண்டு வந்து வைத்து விட்டார். சொன்னதோடு மட்டுமல்லாமல் உடனே கொண்டு வந்து வச்சுட்டாரு. எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள அந்த சிம்மாசனத்தை அந்த சபாவிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் வைத்து விட்டார். வைத்ததை பார்த்த சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இன்தஹு, தன் முன்னால் வைக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்தை பார்த்துவிட்டு ஹாதா மின் ஃபضل ரப்பி, என்னுடைய ரப்பினுடைய அருள் கொடை இதுதான் என்று சொன்னார். லி யப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், ஏன் அல்லாஹ் இதை எனக்கு தந்தான்னு தெரியுமா? நான் நன்றி செலுத்துறேனா அல்லது நன்றி மறந்தவனாக இருக்கின்றேனா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க மனுஷனை அல்லாஹ் எனக்கு முன்னால தந்தான். அதன் காரணமாக இந்த வஸ்து வந்துவிட்டது என்று அல்லாஹ் புகழ்ந்தார். அதான் அந்த ஹாதா மின் ஃபضل ரப்பி அவர்கள் சொன்ன வார்த்தை தான். இன்னைக்கு நம்ம எழுதி வச்சிருப்போம், கடையில் எழுதி வச்சிருப்போம், வீட்டில் எழுதி வச்சிருப்போம், கல்லாப்பட்டியை திறந்த உடனே ஹாதா மின் ஃபضل ரப்பின்னு பெருசா போட்டு வச்சிருப்போம். ஆனா அது எதுக்குன்னு நமக்கு தெரியாது. அஜர்த்து சொன்னார் பரக்கத்தான ஆயத்துப்பா அப்படின்றாரு. ஆனா அதை மனப்பாடம் பண்ண தெரியல, அதை உணர்ந்து பார்க்க தெரியல, அந்த விஷயத்தை விளங்க தெரியல. ஆனா எங்க பார்த்தாலும் இருக்கும். வீட்டுல நுழைஞ்சா அந்த போட்டு இருக்கும், கல்லாப்பட்டியை திறந்தா இருக்கும், கணக்கு புத்தகத்தை முதல்ல அடிச்சா இருக்கும், இப்ப கம்ப்யூட்டர் தந்துன்னா டெஸ்க்டாப்ல ஃபர்ஸ்ட் இருக்கும், எல்லா வகையிலையும் இருக்கும். ஆனா அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. என்ன அல்லாஹ் தந்த நியமத்து இது, நான் நன்றி செலுத்துறேனா நன்றி செலுத்தலையான்னு பார்க்கறதுக்காக வேண்டி தந்த நியமத் அப்படிங்கறத உணர்ந்து பார்க்கக்கூடிய அந்த வார்த்தை தான் ஹாதா மின் ஃபضل ரப்பி. அதைத்தான் அல்லாஹ் சூரத்து நம்லினுடைய 27வது சூராவினுடைய 40வது வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இன்தஹு கால ஹாதா மின் ஃபضل ரப்பி லியஷ்குரனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துறேனா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அப்படித்தான் என்னுடைய ரப்பு தன்னுடைய அருள் கொடையை கொண்டு இந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து முன்னால் வைத்தான் அப்படின்னு சொன்னார். அப்ப சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நினைவு கூர்ந்ததை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சொல்லி காண்பிக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எத்தகைய செல்வத்தை நாம் நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க, கேட்கிறாங்க. ஏன்னா செல்வம் இருக்கிறது பெரிய நியமத், செல்வம் நியமத் இல்லாம இல்லை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்தை தேட சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்திலே செல்வம் தண்டனையாகவும் அமைந்துவிடும். காரூனுக்கு அந்த செல்வம் அவனுடைய அழிவுக்கு காரணம் அந்த செல்வம் தான் காரூனுக்கு. அப்ப செல்வம் தண்டனையாக அமைந்துவிடும். செல்வத்தை தேடும்படியாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். செல்வத்தை தேடிவிட்டவர்கள் மறுமையிலே ரொம்ப லேட்டா தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. யாரிடத்துல எவ்வளவு செல்வம் அதிகமாக இருக்கோ அவ்வளவு கேள்வி கணக்குக்கு பிறகுதான் அவங்க போவாங்க. இவ்வளவு பெரிய சிரமமும் இருக்கு, அதை தேடவும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. இன்னைக்கு நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், செல்வத்தை தேட சொன்னாங்கப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால 24 மணி நேரமும் அதுல முயற்சி செய்வேன். வேற எது நடந்துச்சோ நடக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய பிசினஸ் நல்லபடியா நடக்கணும். மனைவியை பார்க்க மாட்டேன், மக்களை பார்க்க மாட்டேன், உறவுகளை பார்க்க மாட்டேன், எந்த சொந்த பந்தத்தையும் சந்திக்க மாட்டேன், யாருக்கும் பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. என்னுடைய பிசினஸ் பிசினஸ் பிசினஸ், வியாபாரம் வியாபாரம், பொருளாதாரம்.
ஏனென்று சொன்னால் அந்த நியமத் எதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட்டோம். இன்னைக்கு சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்வத்தையும் தேட சொல்றாங்க, செல்வத்தை நேசிக்க வேணாம்னு சொல்றாங்க, செல்வம் இல்லாமலும் இருக்காதுன்னு சொல்றாங்க, அது ஆர்வமும் படுத்துறாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த செல்வத்தை பயன்படுத்தவும் சொல்றாங்க, அதை கொண்டு எச்சரிக்கவும் செய்யறாங்க. எந்த செல்வத்தின் மூலமாக ஜக்காத் நிறைவேற்றப்படவில்லையோ அது பாம்பாக மாறிவிட்டு அவனுக்கு மேல் சுத்தப்படுகின்றது என்று குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகின்றது. அது தங்கம் வெள்ளியாக அது காய்ச்சப்பட்டு அவனுடைய முதுகுபுறத்திலும் வலாபுரத்திலும் நெற்றியிலும் பூசப்படும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அந்த செல்வத்தினால தானே. அதனாலதான் சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எந்த செல்வத்தை நேசிக்கணும்? ஏன்னா தண்டனைக்குரிய செல்வமும் இருக்கின்றது, நேசத்திற்குரிய செல்வமும் இருக்கின்றது, ரெண்டும் இருக்குது. அந்த செல்வத்தினாலதான் தண்டனை வரும். அந்த செல்வம் தான் அல்லாஹ் தஆலாவினுடைய நியமத்தை அருட்கொடையை சிந்தித்து பார்க்கக்கூடிய பாக்கியமும் தரும். ஆகையினால செல்வத்தை கொண்டு எந்த செல்வத்தை கொண்டு நாம் நேசிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ல யத்தஹித அஹதுக்கும் லிசானன் தாகிரா வ கல்பன் சாபிரா. இப்படி செல்வம் இருந்துச்சுன்னா தான் அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த மாதிரி செல்வம் இருந்துச்சுன்னா நேசத்திற்குரியது, இல்லைன்னா அது தண்டனைக்குரியது. ஒருத்தன் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, ஒருத்தன் நிறைய செல்வம் வந்துருச்சு, எத்தகைய அகதுக்கும் அந்த செல்வத்தை பெற்றுவிட்டதற்கு பிறகு உங்களில் ஒருவன் லிசானன் தாக்கிரா அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய நாவை பெற்றிருந்தார், வகல்பன் ஷாக்கிரா அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை பெற்றிருந்தார். செல்வம் இருந்தும் திக்ர் செய்யறான், செல்வம் இருந்தும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான். அப்படிப்பட்ட செல்வம் நேசத்திற்குரியது. செல்வம் வந்ததுனால திக்ர் இல்லை, 24 மணி நேரமும் போன்ல அட்டெண்ட் பண்றாரு, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடிய நேரம் கூட இல்லை. அந்த செல்வம் எதுக்கு? மண்ணுக்கா? அதே போன்று அல்லாஹ்வுடைய நியமத்தை சிந்தித்து பார்க்கக்கூடிய விதம் இல்லை, உள்ளத்தால் உணர்ந்து பார்க்கவில்லை. ஆஹா, இந்த செல்வத்தை அல்லாஹ் முடக்கிட்டான், ஒரு பிசினஸ்ல எல்லாத்தையும் புடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எங்கிருந்து பிசினஸ் பண்ண முடியும்? ஒரு ஆர்டர் முடிஞ்சிருச்சு, ஒரு ஆர்டர் அப்படியே கிடைக்கல, அல்லது வந்தது இடையில தங்கி போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அதோட அந்த பிசினஸ் அந்த கம்பெனியை இழுத்து பூட்டிட்டார். எல்லா செல்வத்தையும் முடக்கி அதுல போட்டு அனுப்பி இருக்கிறாரு. அந்த ஆர்டர் வரக்குள்ளாட்டி ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டது, அவருடைய வாழ்க்கையே நொடிந்து போய் எத்தனையோ பேர் வட்டிக்கும் மற்ற இதரத்திற்கும் வாங்கி தங்களுடைய வாழ்க்கையை ஹராமான வழியிலே முடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை எத்தனையோ பேர் இடத்தில் இருக்கிறது. அந்த செல்வத்தினால என்ன பிரயோஜனம்? அப்ப செல்வம் இருந்தும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாம் இருந்தது என்று சொன்னால் அந்த செல்வத்தை நேசிக்க வேண்டும். செல்வம் இருந்தும் கல்வியால் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, கல்பால் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, கல்பால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அவனுடைய தன்மை இருந்தது என்று சொன்னால் அந்த செல்வம் நேசத்திற்குரியது. 24 மணி நேரமும் பொருள் வியாபாரம் 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 அப்படின்னு இருந்து திக்ர் செய்யக்கூடிய நேரம் இல்லை, அல்லாஹ்வை தொழுகக்கூடிய நேரம் இல்லை. கடையை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னாக்க என்னுடைய பிசினஸ் போயிருங்க, அந்த அசருடைய நேரத்துல தாங்க சரியான பிசினஸா இருக்கு, அதனால நான் எப்படி கடையை சாத்திட்டு வருவேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான் அப்படின்னு சொன்னாக்க அந்த செல்வம் நேசத்திற்குரியது அல்ல, அது தண்டனைக்குரிய செல்வம். நீ சேர்த்து வச்ச அப்படின்னு சொன்னா மொத்தமா சேர்த்து ஒண்ணு எங்கேயாவது போயிடும், அல்லது அது தண்டனையாக ஆகிவிடும். ஆகையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டும் பொழுது, எந்த செல்வத்தை ஒரு மனிதன் பெற்றதற்கு பிறகும் நன்றி செலுத்தக்கூடிய நாவை பெற்றிருக்கின்றானோ, நன்றி செலுத்தக்கூடிய கல்வி பெற்றிருக்கின்றானோ, அவன்தான், அந்த செல்வம் தான் நேசத்திற்குரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆகையினால உள்ளத்தால் அல்லாஹ்வினுடைய நியாமத்துகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், இதுதான் நன்றி செலுத்துதல். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை பார்த்து அவனுக்கு நாவால நம்ம தஸ்பீஹ் செய்யணும், இதுவும் நன்றியினுடைய மற்றொரு விதம். ஏன்னா உறுப்புகள் அனைத்தும் நன்றி செலுத்தினால் தானே. அப்ப நாவால நம்ம தஸ்பீஹ் செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப இதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபித்துவத்தையும் தந்தான், பெரிய பதவியையும் தந்தான். இன்னைக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கப்பட்டுச்சுனாக்கா அப்பா 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 எனக்கு என்ன பொறுப்பு தெரியுமா கொடுக்கப்பட்டிருக்கு, நான் இல்லாட்டி அந்த வேலையை நடக்காதுங்க அப்படின்னு அப்படியே பிதற்றிக்கிற நிலைமையை நம்ம பார்த்துக்கிறோம்.
அல்லாஹ்வை மறந்துட்டு நான் இல்லாட்டி அந்த வேலையே நடக்காதுங்க அப்படின்னு அல்லாஹ்வை மறந்துவிட்டு சொல்லக்கூடிய நிலை. சும்மா ஒரு இடத்தை நிர்வகிக்கக்கூடிய இடம் அல்லது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுருச்சு, ஒரு செயலுக்காக வேண்டி ஒரு ப்ராஜெக்ட், ஒரு நிலைமைக்காக வேண்டி அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. அதுக்கு போய் அவ்வளோ பெரிய பிதற்றிக்கிறாரு, அவ்வளோ பெரிய அலட்டிக்கிறாரு. நான் இல்லைன்னு அந்த வேலையே செய்யறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விதம். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மிகப்பெரிய அரசாட்சியை தந்தோம். உலகத்துல 4 பேருக்கு தான் அல்லாஹ் தஆலா பெரிய அரசாட்சியை தந்தான். அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய அரசாட்சி அல்லாஹ் தந்தான். அதை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அந்த மாதிரி அவங்களுக்கு நபித்துவத்தை, நபியும் அவங்க நபித்துவம் மிகப்பெரிய பொறுப்பு. அந்த ஏகத்துவத்தை எடுத்து வைக்கக்கூடிய நபித்துவத்தையும் அவர்களுக்கு தந்தோம். அதே போன்று பெரிய அரசாட்சியை, நாட்டை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பையும் அவர்களுக்கு தந்தோம். அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? வலகத ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா வ காலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். அவங்க செஞ்ச நன்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரத்து நம்லினுடைய 27வது சூராவினுடைய 15வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். வலகத ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா. தாவூதுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருவர்களுக்கும் நாம் இல்மை, கல்வியை கற்று தந்திருந்தோம். அரசாட்சியை தந்தோம், நுபுவத்தை தந்தோம், இவர்களுக்கு கல்வியையும் கொடுத்தோம். ஃபகாலா, இருவர்களும் சொன்னார்கள், அந்த கல்வியை பெற்றுக்கொண்டு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு வாயால சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட அல்லாஹ்? ஃபல்லலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். அதிகமான மூமின்களில் எங்களுக்கு மிகப்பெரிய நியமத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றானே, உயர்த்தி வைத்திருக்கின்றானே, இதற்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஆக அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பதும் நன்றிக்குரிய செயல். திக்ர் செய்யணும், அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ்னு புகழணும். ஏதாவது ஒரு நியமத்தை இடத்துல கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க உடனே சிரிச்சுக்கிட்டு பல்ல காமிச்சிட்டு போயிடக்கூடாது. அல்லாஹ்வை புகழ வேண்டும். யா அல்லாஹ், நீ நாடினதனால் தான் எனக்கு கிடைத்தது, நீ நாடல அப்படின்னா எனக்கு கிடைச்சிருக்காது. உன்னுடைய அருளை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வை சொல்லும்போது எவ்வளவு பெரிய அல்லாஹ் சந்தோஷப்படுறான். சாதாரணமான ஒரு மனிதன் ஒரு சிறிய உபகாரம் செய்துவிட்டு அவனை பார்த்து புன்முறுவலாக சிரித்த போது அவன் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைகிறான். இன்னும் வேற என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எல்லா அரசாட்சியும் தன்வசம் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்து உனக்கே அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாக்க அல்லாஹ் எப்படி கேட்பான்? உனக்கு என்ன வேணும்னு அல்லாஹ் கேட்பானா இல்ல கொடுத்துருவானா? ஆகையினால் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அது மாதிரி சுவர்க்கவாசிகளும் என்ன செஞ்சாங்க? நாவினால் நன்றி செலுத்தினார்கள். நன்றி செலுத்துறதுல விதத்தை சொல்றேன். உள்ளத்தால நன்றி செலுத்தணும், உடல் உறுப்புகளால நன்றி செலுத்தணும், கல்புகளால நன்றி செலுத்தணும், நாவினால் நன்றி செலுத்த வேண்டும். சுவனவாசிகள் உள்ளே நிலைந்ததும் அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் எல்லாம் பார்ப்பாங்க. சுவனத்துக்கு, சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு வகாலு, அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி சதகனா வஅதஹு வ அவ்ரஸனா அல்-அர்த நதபவ்வஉ மினல் ஜன்னதி ஹைது நஷா ஃபநிஅம அஜ்ருல் ஆமிலீன். சுவனவாசிகள் சொல்லக்கூடிய அந்த நன்மாராயணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்ஹம்துலில்லாஹ். வகாலு, அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு புகழ்ந்துட்டு சொல்வார்கள், அல்லதி, அந்த ரப்புக்கே புகழனைத்தும், சதகனா வஅதஹு, தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான், வ அவ்ரஸனல் அர்ல, அதே போன்று அந்த சுவனத்தை நமக்கு வாரிசாக ஆக்கி தந்து விட்டார். நதபவ்வஉ மினல் ஜன்னதி ஹைது நஷா, அந்த சுவர்க்கத்திலே எப்படி நாம் விரும்புகின்றோமோ அப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தான். ஃபநிஅம அஜ்ருல் ஆமிலீன், நல்லது கொடுப்பதில் அந்த அல்லாஹ்வை போன்று உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு அவங்க புகழ்வாங்க சொர்க்கவாசி. அப்போ உள்ளத்தால கல்பால என்ன செய்யணும்? அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ்வை புகழ்ந்தாதான், கல்பால புகழ்ந்தாதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக ஆகும். அதே போன்று உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வை நன்றி செலுத்த வேண்டும். நமது காது, கை, கண்ணு, எல்லா உறுப்புகளை கொண்டு அல்லாஹ்வை நாம் அவனுடைய பிரியத்திற்கேற்றவாறு செயல்படுத்த வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்றி. அல்லாஹ் தானே அந்த கண்ணை தந்தா. கண்ணுடைய பார்வையை எடுத்துட்டாண்டாக்க குருடாக ஆகிவிடுவோம். ஆகினால் அவனுக்கு பொருத்தமான வழியில் அந்த பார்வையை செலுத்துவோம், அவனுக்கு பொருத்தமான வழியில் அந்த செவியை பயன்படுத்துவோம், அவனுக்கு பொருத்தமான வழியில் அந்த நாக்கை நாம் பயன்படுத்துவோம். தொழுகுவது, திக்ர் செய்வது, நோன்பு வைப்பது, உழைப்பது, தர்மம் செய்வது போன்ற எல்லா இபாதத்துகளிலும் உறுப்புகளினால் செய்யக்கூடிய வணக்கம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய
உறுப்புகளினால் நன்றி செலுத்தியிருக்காங்க அல்லாஹ் தஆலா. எங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்கள் வணங்குகின்றார்கள், இந்த அளவிற்கு இபாதத்து செய்கின்றார்கள், அவர்களுடைய கால் அப்படியே வீங்கி போயிடுது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி நீங்க, முன்னால எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சு, பின்னால மன்னிக்கப்பட்டுச்சு, பாவமே இல்லையே, அப்புறம் எங்க பாவம் என்று ஒன்று இருந்தாலும் அது அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நபி, முன்பின் பாவங்கள் செய்யாத. அப்படிப்பட்ட நபியாக இருந்து பாவங்கள் செஞ்சாதான் என்ன செய்யணும், நிறைய தொழுவணும், மன்னிப்பு கேட்கணும், அல்லாட்ட எல்லாம் செய்யறோம். இப்ப நமக்கு தேவை எப்ப மேராஜ் வரும்னு பார்ப்போம், எப்ப என்ன லைலத்துல் கத்ர் வரும்னு பார்ப்போம், எப்ப ரமலான் வரும்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனால நமக்கு தேவை. நபிக்கு தேவையா? ஆனால் பெருமானார் அந்த நோக்கத்துல கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இப்படி கால் வீங்குற மாதிரி நீங்க நின்று வணங்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் அடியானாக நான் ஆகக்கூடாதா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் ஆகக்கூடாதா? நான் வணங்குனாக்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்குரிய விளக்கத்தை தந்தார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலிருந்து வெற்றி பெற்ற போது நோன்பு வைத்தார்கள். அதுதான் ஆஷுரா தினத்தினுடைய நோன்பு என்பதாக நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்பதாக இந்த ஆஷுராவினுடைய நோன்பு தான் ஃபர்லாக இருந்தது. எப்பொழுது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ ஆஷுராவினுடைய ஃபர்லினுடைய தன்மை குறைந்து விட்டது. முன்னமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு நோற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மதீனாவுக்கு போறாங்க, மதீனாவுக்கு போனாக்க அங்க யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்க. யூதர்களை பார்த்து நீங்க ஏன் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட போது யூதர்கள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியிலிருந்து வெற்றி பெற்ற காரணத்தினால் நாங்க நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றதினால் நீங்க நோன்பு வைக்கிறீங்கன்னு சொன்னாக்க அவங்க எங்களுக்கும் நபிதான், ஆகையினால அதை உங்களை விட அதிக கடமைப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம், ஆகையினால நாங்க நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கெல்லாம் கட்டளை இடுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்றாங்க, நான் ஹயாத்தாக இருந்தேன் என்று சொன்னால் 2 நோன்பை நோற்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். காரணம், யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டும். இதுல ஒரு சின்ன விளக்கம், சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் நோன்பு வைக்க வேண்டியதில்லை, மாற்றம் செய்து 9ல வச்சுட்டா போதும் அல்லது 11ல வச்சுட்டா போதும், அதுவும் யூதர்களுக்கு மாற்றம் தானே அப்படின்னு தவறான பிரச்சாரத்தை சில பேர்கள் செய்கிறார்கள். எங்க முஹர்ரம் 10 என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்கள் நோன்பு நோற்றதை கவனித்து அந்த நாளிலே நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த காரணத்திற்காக வேண்டி வைப்பதினால் நாமும் வைக்க வேண்டும், ஆனால் அதற்கு மாற்றம் செய்து முன்பின் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் முன்னால பின்னால சேர்த்து வைக்கிறதும் அது இணைஞ்சிருக்கா இல்லையா? இல்ல வெறும் 10 மட்டும் விட்டுட்டு 9 வச்சா 11 வச்சாக்க யூதர்களுக்கு மாற்றம் செய்ததாக ஆகுமா? நாம் தப்பா வழங்கிட்டோம். ஆகையினால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, 9 வச்சா போதும், இல்லாட்டி 11 வச்சா போதும், 10 வைக்கணும்னு அவசியம் இல்லை, யூதர்களுக்கு மாற்றம் செய்தது போன்று ஆகிவிடும் என்று சொல்கின்றார்கள். இல்லை, 10 வைக்க வேண்டும் என்பது அவசியம். மாற்றம் செய்யும் வகையிலே 9வது அல்லது 11வது இரண்டில் ஏதாவது ஒன்றை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஆக உடல் உறுப்புகளால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக நன்றி செலுத்துவதனுடைய பலனை நம்ம அறிஞ்சுக்கணும். இப்ப உறுப்புகளால முதல்ல நம்ம என்ன கவனிச்சோம், நன்றி ஏன் செலுத்த வேண்டும், அல்லாஹ் இவ்வளவு பெரிய உபகாரம் செஞ்சிருக்கிறான், அதனால நன்றி செலுத்த வேண்டும். நன்றி எப்படி செலுத்த வேண்டும், நன்றி நமது உறுப்புகளில் அனைத்துகளினாலும் நன்றி செலுத்த வேண்டும். இப்ப நன்றி செலுத்துவதனால் என்ன பலன் ஏற்படும், அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லி காட்டுகின்றது. முதலாவது பலன், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியாமத்துகள்ல அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக வைப்பார். என்ன நியாமத்து கிடைச்சிருக்கோ அது நிரந்தரமாக இருக்கும். ஒருத்தருக்கு செல்வம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டு அந்த செல்வத்தை அவர் வைத்திருந்தார் என்று சொன்னால் அவரிடத்திலே அல்லாஹ் தஆலா செல்வத்தை நிரந்தரமாக ஆக்கி வைப்பார். செல்வத்தினுடைய நன்றி என்ன? அதனுடைய நன்றி ஜக்காத்து கொடுப்பது, அதனுடைய நன்றி தான தர்மம் செய்வது, அதனுடைய நன்றி குடும்பத்திற்கோ மற்ற பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு ஏற்றவாறு செலவு செய்வது. இது செல்வத்துக்கு செய்யற நன்றி. இப்ப இதெல்லாம் ஒருத்தர் நன்றி செலுத்தாம அந்த செல்வத்தை அப்படியே பாதுகாத்து 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 வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாக்க ஏதாவது ஒரு வகையில அல்லாஹ் தஆலா சுத்தமா ஒண்ணு இல்லாம அடிச்சிருவான், எல்லாத்தையும் தூக்கிடுவான், ஒண்ணுமே கிடைக்காது.
கடைசியில் என்ன, தன்னுடைய தேவைக்காக வேண்டி பிறரிடத்திலே சென்று நிற்கக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வருவார். இதன் காரணமாகத்தான் ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வலயின் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியாமத்துகளை நம்ம அதிகரிச்சு தருவோம். உங்களுக்கு என்ன இருக்குது அதுக்காக வேண்டி நீங்க நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளை நினைத்து அவனுக்காக வேண்டி நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த நியாமத்துகளை அதிகரிச்சு தருவான். அல்லாஹ் எனக்கு நல்ல வியாபாரத்தை தந்திருக்க, உனக்கே புகழனைத்தும் உன்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நான் இந்த வியாபாரத்தை செய்வேன், இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவேன் என்று ஒருவன் எண்ணத்தை வைத்துக் கொண்டு சம்பாதித்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அதுல அபிவிருத்தி ஏற்படுத்திடுவான். பயங்கரமான ரிஸ்க் விசாலமாக்கி. அல்லது பெரிய வியாபாரம் நடக்கிறது போன்று தெரியாது, ஏதோ சும்மா வந்துட்டு போறாங்க கஸ்டமர், அப்பப்போ வந்துட்டு போறாங்க. ஆனால் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த ரிஸ்கை நமது பயன்பாட்டிற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா முழுமையாக ஆக்கி தருவான். ரிஸ்க் இருக்கு, ஆனா பயன்பாட்டிற்காக வேண்டி இல்லைனாக்கா அது பிரயோஜனம் இல்லை. அந்த ரிஸ்கை அல்லாஹ் தஆலா நமக்காக பயன்பாட்டிற்காக வேண்டி ஆக்கி தர்றான், அதை நிரந்தரமா ஆக்கி தர்றான் அப்படின்னு சொன்னாக்கா அது பெரிய நியாமத். அதை தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், லயின் ஷக்கர்தும் நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் லஅஸீதன்னக்கும் உங்களுக்கு கொடுத்ததை நான் அதிகப்படுத்துவேன், வலயின் கஃபர்தும் நீ நன்றி மறந்து இருந்த அப்படின்னு சொன்னாக்க இன்ன அஸாபி லஷதீத் என்னுடைய தண்டனை மிக கடினமானது அறிஞ்சுக்க. அல்லாஹ் அந்த வசனத்திலே எச்சரிக்கை செய்கிறார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை தருவார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எத்துணை விஷயங்களை வாக்குறுதி அளிக்கின்றானோ அத்துணை விஷயத்தை இன்னது தருவேன், இன்னது தருவேன், இன்னது தருவேன் அப்படின்னெல்லாம் எங்கெல்லாம் சொல்றானோ அங்கெல்லாம் நான் நாடினால் தருவேன் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்றான். நான் நாடினா தர்றேன், நான் நாடினா தர்றேன். ஆனால் இந்த நன்றி செலுத்துவதற்கு மட்டும் நான் நாடினால் தருவேன் என்று சொல்லவில்லை. லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் நீ நன்றி செலுத்தினா ஆட்டோமேட்டிக்கா அது அதிகமாயிருப்பா. ஆனால் மீதி எல்லா இடத்திலும் நான் நாடினால் தருவேன். உதாரணத்திற்கு பாருங்கள், ஃபஸௌஃப யுக்னிகுமுல்லாஹு மின் ஃபضலிஹி இன்ஷா அல்லாஹ். அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் முஷ்ரிகீன நஜஸுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா வ இன் கிஃப்தும் ஐலத்தன் ஃபஸௌஃப யுக்னிகுமுல்லாஹு மின் ஃபضலிஹி இன்ஷா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், காஃபிர்களை நீங்க அல்லாஹ்வுடைய பள்ளிக்குள்ள விடாதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் முஷ்ரிகீன முஷ்ரிக்கீன்கள் நிராகரிப்பாளர்கள், குஃபர் அவர்கள் நஜீஸாகப்பட்டுவார்கள், அவர்கள் அசுத்தமானவர்கள். இன்னமல் முஷ்ரிகீன நஜஸுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா. இந்த வருடத்திலிருந்து நீங்க அவங்களை என்ன செய்யாதீங்க, அந்த இடத்துல நீங்க உள்ள விடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தடுப்பான். அதாவது ஹரமைன் 2 இடத்துல, அது மாதிரி பள்ளிவாசல்கள் மற்ற எல்லா இடங்கள்லையும் தொழுகைக்கான இடங்களில் காஃபிர்களை நிராகரிப்பாளர்களை விடக்கூடாது. இப்ப இதுல நீ பாரபட்சம் காமிக்காத. அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஷ்ரிகீன நஜஸுன் ஃபலா யக்ர. சூரத்து தௌபாவினுடைய 9வது சூராவினுடைய 28வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா. இந்த வருடத்திலிருந்து நீ என்ன செய்யாத, அந்த காஃபிர்களை நீ உள்ள கொண்டு வராத, நீ உள்ள கொண்டு வராம தடுத்து நிறுத்திரு. பஅத ஆமிஹிம் ஹாதா வ இன் கிஃப்தும் ஐலத்தன். உங்களுடைய சந்தேகம் இப்படி இருக்கலாம், நீங்க காஃபிர்களை கொண்டு வந்தாக்கா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உறவு போயிடும், அதனால நம்ம பிசினஸ் போயிடும், நம்ம கொடுக்கல் வாங்கலாம் போயிடும். அதான் அல்லாஹ் சொல்றான், வ இன் கிஃப்தும் ஐலத்தன் உனக்கு அச்சம் ஏற்பட்டது என்று சொன்னால், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் போய் நமக்கு பொருளாதாரம் கிடைக்காம போய் ஏழை ஆயிடுவோமே அப்படின்னு உனக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை நீ பெருசுபடுத்தாதப்பா. ஃபஸௌஃப யுக்னிகுமுல்லாஹ், அல்லாஹ் உன்னை பணக்காரனாக்குவேன். அவங்கள தடுத்து நிறுத்தினால, அதாவது இது பொதுவான சட்டம். ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் தடுத்து நிறுத்த முற்படும் பொழுது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாத காரணத்தினால் அதை தடுத்து நிறுத்த முற்படும் பொழுது, அங்கு நமது பொருளாதார தடை மிக பெரிதாக ஏற்பட்டாலும் சரி, நீ பயப்படாத. ஒரு நாட்டுக்கும் சொல்லுவான், ஒரு குடும்பத்துக்கும் சொல்லுவான், ஒரு தனி மனிதனுக்கும் சொல்லுவான், உலக மக்களுக்கெல்லாம் சொல்கின்றான், ஒரே சட்டம் தான், பயப்படாத. அவனை தடுத்து நிறுத்தினா, நீ பெரிய அநியாயக்காரனா இருக்க, உன்னுடைய தொடர்பு எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு நாட்டோட நம்ம தொடர்பை முடிச்சுக்கிறோம். சில பேர் இஸ்லாத்திற்காக வேண்டி என்ன
அந்நிய நாட்டுடன் நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நமது பொருளாதார மேம்பாடு தடைபட்டு போய்விடும். அதன் காரணமாக இஸ்லாத்திற்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தது என்று சொன்னாலும் அந்த நாட்டோட நம்ம தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொத்திக்கிறான். இவனுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அடகு வச்சுட்டு அவன்கிட்ட கை கட்டி நிக்கிறான். அவன் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்கிறான். அவன் இல்லடாக்க பிச்சைக்கார மாதிரி நிக்கிறான். இப்படி எல்லாம் இருக்கணும்னு உனக்கு அவசியம் இல்லடா அப்படின்னு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்னமல் முஷ்ரிகீன நஜஸுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா. இதற்கு பிறகு அவர்களிடத்திலே நீ உனது தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவன் நஜிஸாகப்பட்டவன். பஅத ஆமிஹிம் ஹாதா வ இன் கிஃப்தும் ஐலத்தன், உனக்கு பொருளாதார தடை ஏற்பட்டு விட்டு நீ ஏழையாக ஆகிவிடுவாய் என்று உனக்கு அச்சம் இருந்தது என்று சொன்னால் பயப்படாத. அவன் தடை விதிச்சதுனால நீ ஏழை ஆகிட மாட்டாய். ஃபஸௌஃப யுக்னிகுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ்வாகிய நான் உன்னை பணக்காரனாக ஆக்கி விடுவேன். இன்ஷா, அதுவும் நான் நாடினால். இன்ஷா இன்னல்லாஹ் அலீமுன் ஹகீம், அல்லாஹ் அறிந்தவனாக நுண்ணறிவாளனாக இருக்கின்றான் என்று எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதனாக, குடும்பமாக, ஒரு நாடாக, ஒரு சமுதாயமாக, எதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி யாரை நீ கவலைப்படுத்தினாலும் சரி, யாருடைய கோபத்தை நீ விலைக்கு வாங்கிட்டாலும் சரி, பிரச்சனையே கிடையாதுப்பா, உனக்கு ஒண்ணும் நடக்காது. ஆனால் அடுத்தவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வை நீ கோபக்காரனாக ஆகிவிட்டாய் என்று சொன்னால் உனக்கு நஷ்டமே நஷ்டம் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்து சொல்லி காட்டுகிறார். உலக மக்களுக்கு, உலக நாடுகளுக்கு, உலக முஸ்லிம் நாடுகளுக்கு எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனம் மிக தெளிவான அறைகூவலாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே. அதே போன்று இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா தடுத்து அவங்க உன்னை தடை செஞ்சாங்க, உனக்கு பொருளாதார நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீ கவலைப்படாத. ஃபஸௌஃப யுக்னிகுமுல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் உனக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை தந்து விடுவான். இன்ஷா, அங்க கூட தான் நாடினால் உனக்கு பணக்காரனாக உன்னை ஆக்கி விடுவான் என்று சொல்கிறார். அதே போன்று வைஹப்தும் ஐலத்தன் அப்படிங்கிற வசனத்து கூட உன்னை ஏழையாக ஆக்கிவிடும் என்று நீ அஞ்சினால் அப்படின்னு சொல்றான். அதே போன்று நிறைய இடத்துல காலத் மூசா அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்லி காமிக்கும் பொழுது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பள்ளியிலே விடப்படுகின்றார்கள். பைத்துல் முகத்தஸ்ல விட்டு வைக்கப்படுறாங்க. அப்ப அந்த பள்ளியில விடப்பட்டு பள்ளியில இருக்கிறாங்க. அவங்கள போய் இவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போய் பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது விதவிதமான பழங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. சீசன் இல்லை, ஆனா பயங்கரமான விதவிதமான பழங்கள், சீசன்ல கிடைக்காத பழங்கள்லாம் அங்க வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்க கேட்கிறாங்க, காலையா மரியமும் அண்ணாலக்கி ஹாதா, ஓ மரியமே இந்த பழங்கள் எல்லாம் எப்படி கிடைத்தது? காலத், அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைச்சது. அல்லாஹ்வுடைய ஆற்றல் பெரியதாச்சே, அதுக்கு சீசனு அது இதெல்லாம் தேவையா? என்ன நினைக்கிறானோ அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவன் தான் அல்லாஹ். அதனால அல்லாஹ்வுக்கு சீசன் கிசன்லாம் தேவையில்லை. என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டானோ அது எந்த பருவமாக இருந்தாலும் சரி, எந்த நிலையாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுவான். ஆகினால் எனக்கு நாடிட்டான், அதனால விதவிதமான பழம் இருக்கின்றது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹுவ மின் இந்தில்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இப்படி சொன்னதினால் இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷா, யாரெல்லாம் இப்படி அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து பேசுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் யர்ஸுகு மன் யஷா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை வழங்குவான். மன் யஷா, தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை வழங்குவான். பிகைரி ஹிசாபின், கணக்கில்லாமல் தருவான். கணக்கில்லாமல் தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தருவான். இந்த இடத்துல தான் நாடியவர்களுக்கு சொல்றான். அங்கேயும் தான் நாடியவர்களுக்கு தான் அது அந்த பொருளாதாரம் கொடுக்கப்படும். காஃபிரை தடை செய்து அவர்களிடத்திலே அல்லாஹ்விற்கு பொருத்தமில்லாத நிலை ஏற்படும் பொழுது அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய உறவை துண்டித்து வாழும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருவான். அவன் நாடினான், அங்கேயும் அவன் நாடினால் தான். இந்த இடத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களுக்கு கணக்கின்றி அல்லாஹ் ரிஸ்கை தருகின்றான், அவன் நாடினால். அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ். அல்லாஹ் ஷிர்க் வைப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், ஷிர்க் வைக்கிறதை மன்னிக்க மாட்டான், இணை வைத்தலை. ஏன் அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று. மனிதன் இயல்பாகவே பாவம் செய்யக்கூடியவன். எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா அந்த பாவத்தை மன்னிப்பாண்டு செய்யக்கூடாது, அது குஃப்ர் வரைக்கும் கொண்டு போயிடும். எல்லா பாவத்தையும் செஞ்சுவிடுவோம் மன்னிச்சிருவான் அப்படின்னு செய்யக்கூடாது.
ஹஜ்ஜுக்கு போனா மன்னிப்பு கிடைக்குது, உம்ராவுக்கு போனா மன்னிப்பு கிடைக்குது, தஸ்பீஹ் செஞ்சா மன்னிப்பு கிடைக்குது, தொழுதா மன்னிப்பு கிடைக்குது, சரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இதையும் செஞ்சுக்குவோம் அப்படின்னு செஞ்சாக்க அது குஃப்ராகிவிடும், இறை நிராகரிப்பாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செய்வாங்க. சரி, ஒரு மனிதன் ஷிர்க் செய்கின்றான், இணை வைக்கின்றான், அறிந்தே செய்கின்றான் என்று சொன்னால் அதை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டார். ஆனால் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக, அந்த இணை வைக்காதது அல்லாம வேற எந்த பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான். லிமன் யஷா, தான் நாடினால், நாடியவர்களுக்கு. எல்லாத்துக்கும் மன்னிக்க மாட்டான். நான் நாடினவங்களுக்கு மற்ற பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவேன், அந்த இடத்திலையும் தான் நாடியவர்களுக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப நான் ஏன் இத்தனை வசனங்களை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு விஷயம். நன்றி செலுத்துவதற்கு மட்டும் தன்னுடைய நாட்டத்தை அல்லாஹ் கொண்டு வரவில்லை. நன்றி செலுத்தின உடனே ரிஸ்க் விசாலமாயிருது என்று சொல்றான். குர்ஆன்ல மீதி அத்தனை விஷயத்துக்கும் அத்தனை நியமத்துகளை கொடுப்பதற்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னுடைய நாட்டம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றான். நான் நாடுனாதான் தருவேன், நான் நாடினாதான் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இங்க ஏற்கனவே நாடி வச்சுட்டேன், அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். இதுக்கு நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். நான் விரும்புறவங்களுக்கு மன்னிப்பை தருவேன், நான் விரும்புறவங்களுக்கு ரிஸ்க தருவேன், நான் விரும்புறவங்களுக்கு பதவியை தருவேன் என்று அல்லாஹு தஆலா மீதி வசனங்களை சொல்லக்கூடியதை பிரித்து நாம் கவனிக்கின்றோம். நன்றிக்கு அவ்வளவு பெரிய பவர் வச்சிருக்கிறான். நீ நன்றி செலுத்துறியா, உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்னுடைய நாட்டத்துக்கெல்லாம் நீ எதிர்பார்க்க வேண்டியதில்லை, உனக்கு தானா ஏறிடும், தானா உன்னுடைய ரிஸ்க் விசாலமாயிடும், உன்னுடைய ஆயுள் அதிகரிச்சிடும், உன்னுடைய நோய் நிவாரணம் ஆயிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய அந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றி செய்தால் மட்டும் தான் நாடியவர்களுக்கு என்று சொல்லாமல் அனைவர்களுக்கும் பொதுவான வார்த்தையால் லயின் ஷக்கர்தும் லா அஸீதன்னக்கும், யாரெல்லாம் நன்றி செலுத்துவார்களோ அவர்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் செல்வத்தை பெற்றுக் கொண்டதற்கு பிறகும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதை விடவில்லையோ அந்த செல்வம் அவர்களை அதிகமாக்கிவிடும், அவர்களுக்கு அந்த செல்வம் அதிகமாகிவிடும், அவர்களை விட்டு நீங்கி விடாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பெற்றுக் கொள்ளக்கூடிய செல்வம் அவர்களை விட்டு நீங்காது, அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னொரு வசனத்துல நன்றி செலுத்துவதனால் துன்பங்கள் அகலும். இன்னைக்கு எல்லா பிரச்சனை எல்லாமே அதான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதான் அடுத்தவன்ட்ட போய் என்ன நிக்க வச்சிடறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் உனக்கு மட்டும் நான் கட்டுப்படுகின்றேன், நீ செய்ததற்கு, நீ கொடுத்த நியமத்திற்காக வேண்டி நான் நன்றி செலுத்துகின்றேன் என்று அல்லாஹ் முன்னால் நாம் தக்பீர் கட்டாத ஒரே காரணத்தினால் அடுத்தவன்ட்ட போய் நிக்கிறோம். ஒரு மணி நேரம் ஒரு சின்ன விஷயத்துக்காக நிறுத்தி வச்சிருவான், கால் வலிக்க வலிக்க. அல்லாஹ்ட்ட தொழுதுட்டு தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு, அல்லாஹ் நான் இந்த காரியத்துக்காக வேண்டி இன்னொங்கிட்ட போறேன், நீ நிறைவேற்றி வை அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ் தஆலா அந்த காரியத்தை நிறைவேற்றி வைப்பான். நீ போறதுக்கு முதல்ல அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் போட்டுருவான். அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்துக் கொள்வான். நீ நாம் முடிப்போம் என்று எண்ணியதின் காரணமாகத்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிரமத்தையும் இவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் இவ்வளவு பெரிய துன்பத்தையும் அல்லாஹ் தஆலா தருகின்றான். எத்தனை துன்பம் வந்தோ எல்லாம் நன்றி செலுத்தாததின் காரணத்தினால். உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாமே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாததினால் ஏற்படக்கூடியது என்று நாம் கவனிக்க வேண்டும். இன்னா அரசல்னா, அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுவார். இன்னா அரசல்னா அலைஹிம் ஹாசிபன் இல்லா ஆலலூர் நஜ்ஜைனாஹும் பிஸஹர் நிஅமத்தம் மின் இந்தினா கதாலிக நஜ்ஸி மன் ஷக்கர். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அழிக்கப்பட்டுச்சு. அது அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். சூரத்துல் கமர்ல 54வது சூராவினுடைய 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அவங்க ஏன் அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஆணும் புணரக்கூடிய ஒரு தவறான செயல்பாடுகள், மதிகட்ட செயல்பாடுகள், மனித மிருக செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளை செய்ததின் காரணத்தினால் கல் மாறி பொழிய வைத்து அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது அந்த ஊரையே அப்படியே புரட்டி எடுத்து விட்டு அல்லாஹ் அழித்து விட்டான். இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னா அர்சல்னா அலைஹிம் ஹாசிபன் இல்லா ஆல லூத், நிச்சயமாக லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களை தவிர அந்த மக்களுக்கு நாம் கண்மாறி பொழிய வைத்து நாம் தண்டனை தந்தோம். இல்லா ஆல லூத். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நஜ்ஜைனாஹும் பிஸஹர் நிஅமத்தம் மின் இந்தினா நஜ்ஜைனாஹும் பிஸஹர், அவர்களுக்கு அவர்களுடைய கல்மாரியை விட்டும் அவர்களை நாம் காப்பாற்றினோம். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்க. அவங்களுடைய மனைவி மக்கள் அவங்க மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்க. மீதி அந்த ஊரே அல்லாஹ் தஆலா அழிச்சிட்டான்.
ஏன் அப்படின்னு சொன்னாக்க அவங்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நிஅமத்தம் மின் இந்தினா, நம்மளுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு அருள்படை கொடுக்கப்பட்டது. கதாலிக நஜ்ஸி மன் ஷக்கர், யாரெல்லாம் நன்றி செலுத்துவார்களோ இப்படியே அவர்களையும் நாம் பாதுகாப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க நன்றி செலுத்தினாலதான் எல்லா ஊரே அழிஞ்சு போச்சு, அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. நீங்களும் நன்றி செலுத்தினீங்க அப்படின்னு சொன்னாக்க உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களை நான் பாதுகாத்துருவேன். இது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. நம்ம முஸ்லிமா நம்ம வாழக்கூடிய விதத்துல நம்ம வாழ்ந்தோம்னா எவனுக்கு பயப்பட வேண்டியதில்லை. நம்ம முஸ்லிமாக இருப்பதில்லை. நாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு பயந்து வாழாததின் காரணத்தினால் கண்டவன் நின்றவன் வந்தவன் போனவனுக்கெல்லாம் பயந்து வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கி விட்டார். இல்லைன்னா அல்லாஹ் ஒரு வசனத்துல எச்சரிக்கை செய்து சொல்லவில்லையா? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழ்வீர்களாயின் உலகத்தில் நீங்களே தலை நிமிர்ந்து நிற்பீர்கள், உங்களை எவனும் அசைக்க முடியாது, எவனும் அசைக்க முடியாது. எப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்றதுக்கு மறுத்துட்டோமோ, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை நம்மளே உடைச்சிருவோமோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதை நம்மளே புறக்கணிச்சிருவோமோ, எல்லாவனுக்கும் பயப்படணும். அப்படின்னாக்கா உடனே கை காலெல்லாம் நடுங்கணும். ஏன் அல்லாஹ் ஆக்கிட்டாங்க மாதிரி. இந்த இடத்துல லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை சொல்லி காண்பிக்கும் பொழுது எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டோம். அந்த கௌமுகளையே அழைத்து, கூட்டத்தார்களே அழைத்து விட்டோம். ஆனால் அந்த வீட்டார்களை மட்டும் நாம் பாதுகாத்தோம். ஏன்? கதாலிக நஜ்ஸி மன் ஷக்கர், அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப உலகம் பூரா அழிஞ்சாலும் உங்களை நான் பாதுகாப்பேன்ப்பா அப்படின்னு முஸ்லிம்களை பார்த்து, நன்றி உடையவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் விலக்கி காட்டுகின்றான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சரியான முறையில நம்ம சக்திக்கு ஏற்றவாறு உடனே வியாக்கியானம் பேச ஆரம்பிச்சிடும். என்னங்க சிறுத்து நீங்க சொல்றீங்க? சஹாபாக்கள்னாலதான் குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் வாழ முடியும், நம்ம நாளெல்லாம் வாழ முடியுமா? இந்த காலத்துல அது எவ்வளவு பெரிய கஷ்டமான செயல் தெரியுமா? ஒரு அரை மணி நேரம் கூட பிசினஸ் பண்ண முடியாதுங்க சார், நீங்க சொன்ன மாதிரி வாழணும்னு நினைச்சாக்க அப்படின்னு நம்ம வியாக்கியானம் பேசுவோம். அப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதனுடைய சக்திக்கு மிஞ்சி அல்லாஹ் தஆலா சிரமத்தை தருவதில்லை என்பதை தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதனால வியாபாரமா இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, தொழில் துறையாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவனுடைய சக்திக்குட்பட்டவாறே அவனுக்கு அந்த நிலை உருவாக்குகின்றார். அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ் தஆலா தரல. அதனால ஷரியத்தை பேணுறது கஷ்டம் கிடையாது. கஷ்டமாக தெரிந்தது என்று சொன்னாலும் அதில் தான் இன்பம் இருக்கின்றது என்று நாம் எண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அதை இலகுவாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விடுவார். இலகுவாக ஆக்கிடுவான், அல்லாஹ் லேசாக்கிடுவான். நம்மளே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சாக்க அப்புறம் எங்க தொழுவ முடியும்? நம்மளே கஷ்டமாக இருக்குன்னு நினைச்சாக்க அப்புறம் எங்க ஜகாத் கொடுக்க முடியும்? நம்மளே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைச்சாக்க அப்புறம் எங்க ஹஜ் செய்ய முடியும்? ஹஜ் செய்யறது லேசுன்னு நினைங்க, அமெரிக்காவுக்கு போறது லேசுன்னு நினைக்கிறீங்கல்ல, லண்டனுக்கு போய் சுத்தி பார்க்கிற லேசுன்னு நினைக்கிறீங்கல்ல, ஹஜ்ஜுக்கு போறது லேசுன்னு நினைங்க. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவது எளிது என்று நினைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்குரிய காரணகர்த்தாவை ஏற்படுத்தி கொடுப்பான், அதற்குரிய வழிவகைகளை அல்லாஹ் செய்து தருவான். எதனால் லேசுன்னு நினைக்கிறோமோ எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் செய்து முடித்து விடுகின்றோம். ஆனால் ஷரியத்து மட்டும் சின்ன சிரமம் இருந்தது என்று சொன்னாலும் சிரமம் என்று வியப்பாக பார்க்கும் பொழுது அதை செய்ய முடியாமல் ஷைத்தான் தடுத்து விடுகின்றான். இங்க அதான் காரணம், உள்ளம்தான் காரணம், மற்ற நிலைகள் காரணம் அல்ல. ஆகினால்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவனாக நீ ஆகிவிட்டாய் என்று சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை, ஒட்டுமொத்த சமுதாயத்தை அழிக்கும் பொழுது அவர்களுடைய இல்லத்தார்களை நாம் பாதுகாத்தோமே, அதே போன்று நாம் பாதுகாப்போம். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது, மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்தும் ஆமன்தும் வகானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. ஈமான் கொண்டு நன்றி செலுத்தக்கூடிய முனாஃபிக்குகளை அல்லாத வேதனை செய்யவில்லை. மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும், அல்லாஹ் அவர்களுக்கு வேதனை தரவில்லை. யார் என்று சொன்னால் தரமாட்டான். யாருக்கு என்று சொன்னால் இன் ஷக்கர்தும், யார் நன்றி செலுத்துகின்றார்களோ, வாமன்தும், அல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு நன்றி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வேதனை தரமாட்டான். அது முனாஃபிக்கா இருந்தாலும் சரி, நீ மாறிடு, தௌபா செஞ்சிரு. அதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சூரத்துன் நிசாவினுடைய 4வது சூராவினுடைய 147வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீ முனாஃபிகா இருந்தா கூட என்ன செய்ப்பா, தௌபா செஞ்சிருப்பா. இதுவரைக்கும் இருந்துட்ட, தௌபா செஞ்சுட்டு நீ ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹ் தஆலா யார் நன்றி செலுத்துறாங்கிறத நிச்சயமாக பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகினால் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியதை அல்லாஹ் கவனிக்கின்றான்.
இது உலகத்துல எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. எவ்வளவு தான் பாவம் செஞ்சுட்டாலும் சரி, இதுவரைக்கும் செஞ்சுட்டோம், இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடுக்கு வந்துருங்க. ஒரு சூழ்நிலையை வகுத்துக் கொள்ளுங்க. ஹராமான பொருள் நம்ம இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தை எடுத்துக் கொள்ளுங்க. அப்படி ஒரு பொருள் வந்து நம்மளுடைய மேம்பாட்டை உயர்த்தி விடுவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி விட முடியாது. அல்லாஹுக்கு பிடித்தமில்லாத ஒரு பொருள் நம்மளுடைய வாழ்வில் செழிப்பை ஏற்படுத்தி விட முடியாது. அல்லாஹுக்கு பிடித்தமில்லாத ஒரு செயல் நமக்கு முழு திருப்தியை தந்துவிட முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையினால் இதையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நன்றி செலுத்துவதால் அல்லாஹ்விற்கு பொருத்தமும் முதலில் ஜன்னத் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். அடுத்தபடியாக நன்றி செலுத்துவதால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குது. யாருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விட்டதோ அவன் எல்லா சகல பாக்கியத்தையும் பெற்று விட்டார். அது போன்று முதலாவது சுவனத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். தபரானியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மறுமையிலே எல்லோரும் ஒன்று கூடி இருக்கும் பொழுது ஒரு மலக்கு வந்து மக்களிடத்தில் அறிவிப்பு செய்வார், ஏலான் செய்வார். என்ன அறிவிப்பு செய்வார்னாக்க, ஹம்மாதுன்கள்லாம் வெளியே வாங்க, ஹம்மாதுன்லாம் எந்திரிங்க, ஹம்மாதுன்கள் எல்லாம் எழுந்து சோழத்திற்கு சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய கூட்டம் எந்திரிப்பாங்க. ஒரு பெரிய கூட்டம் எந்திரிப்பாங்க. அவங்களை வரவேற்பதற்காக வேண்டி கொடியும் நடப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொடியும் நடப்படும். எல்லோருக்கும் முன்னதுமாக அவர்கள் சுவனம் சென்று விடுவார்கள். இப்ப இந்த வார்த்தையை சொன்ன ஹம்மாதுன்கள் அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்னு சொல்லி சஹாபிகள் கேட்பாங்க. மன்ஹும் யா ரசூலல்லாஹ், ஹம்மாதுன்கள் யார்? அவங்களுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் அவங்க எந்திரிக்கிறாங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்தப்படுது, அவங்க முதல்ல சொர்க்கத்துக்கு போறாங்க. இப்படிப்படக்கூடியவர்கள் ஹம்மாதுன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் நபியே? மன்ஹும் யா ரசூலல்லாஹ், யார் அவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹுமு ஷாக்கிரூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அவர்கள் தான் இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்கள். இன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்படி செலுத்தியவர்களே நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த ஹம்மாதுன்களுடைய கூட்டத்தில் சேர்ப்பான், முதலிலே சுவனம் செல்லக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் சேர்ப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்பத்துல நன்றி செலுத்துவோம், துன்பத்துல எப்படி நன்றி செலுத்துவது? துன்பத்தை பொருந்திக் கொள்வது என்பதை, நன்றி செலுத்தலைன்னா கூட அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் நீக்கி வைப்பான் அப்படின்னு பொருந்திக் கொள்வதே நிச்சயமாக அவனுக்கு நிச்சயமாக வெற்றி தரக்கூடியது, அவனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். அதனால்தான் மூமின்களுடைய பண்பே நன்றி செலுத்துவதாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காமிப்பாங்க. நன்றியுடன் நடப்பது என்பது அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய பண்பு. குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லி காட்டும், வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா, அல்லாஹ் யார் என்று சொன்னால் நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வே நன்றி செலுத்துறான், அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காமிக்கிறான். அப்ப அந்த ஷாக்கிர் என்று சொல்லக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய விதம் அல்லாஹ்வுடைய விதத்திலே அது வேறு. ஆனால் அல்லாஹ் என்னுடைய பண்புகளில் நின்றும் உள்ளது அப்படின்னு இந்த வசனத்தை சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த பண்பு மூமின்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வஹாப் என்ற அல்லாஹ் கொடையாளன். இதே பண்பு மக்களிடத்திலும் இருக்க வேண்டும், மக்களும் கொடைத்தன்மை செய்யணும். இப்படி அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை மக்களிடத்திலும் எதிர்பார்க்கின்றான். அந்த செயல்பாடுகள் இருக்கணும். அதுக்காக அல்லாஹ்வாயிட முடியாது, அந்த தன்மை போயிடாது. அப்ப இந்த செயல்பாடுகள் இருக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை தருவான். புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், மூமின்களுடைய நிலை ரொம்ப ஆச்சரியமானது. மூமின்களுடைய நிலை ஆச்சரியமானது. அல்லாஹ் என்னத்தை செஞ்சாலும், இன்பத்தை கொடுத்தாலும் சரி, துன்பத்தை கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கு அது நலவாகவே முடிகின்றது. அதனால பெரிய ஆச்சரியம். இன்பத்தை தந்தா சந்தோஷம், அது நலவுன்னு சொல்லலாம். துன்பம் எப்படி? அந்த புகாரி ஹதீஸில் பதிவாகி இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லி காட்டும் பொழுது விளக்கம் தந்தார்கள். துன்பத்தில் அவன் பொறுமை கொள்கின்றான். துன்பத்தில் குழம்பக்கூடாது, வந்தா மட்டும் சத்தம் போடாம எடுத்து உள்ள வச்சுக்கிடுவோம். கிடைச்சாக்க சவுண்டே இருக்காது, எங்கேருந்து வந்துச்சு எங்கேருந்து போச்சு யாரு கொடுத்தா அப்படிங்கிற எந்த சவுண்டும் இருக்காது. அப்படியே தூக்கி உள்ள அமுக்கி போட்டு வச்சுக்குவோம். ஆனா ஏதாவது ஒரு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா போதும், அப்படியே ஊரு பூரா உலகம் பூரா கன்றா அடிச்சிருவான். கஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்படியே பறக்கடித்து விடுவார். இந்த நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறந்து வஃபாத் ஆகி விடுகின்றதோ,
சிறு பிராயமாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்காக அந்த பெண்ணினுடைய குழந்தை வஃபாத்தாகி விடுகின்றதோ அவள் பொறுத்து கொண்டாள் என்று சொன்னால் சுவனத்தை அல்லாஹு தஆலா அந்த பெற்றோர்களுக்கு வாஜிபாக ஆக்குகின்றார். துன்பம் தான், ஆனா சொர்க்கத்தை வாஜிபாக்குது. துன்பத்திலும் ஒரு இன்பம் இருக்கின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, இன்பம் கிடைத்தது என்று சொன்னால் எப்படி அது நலவாக அமையும்? இன்பம் கிடைத்தது என்று சொன்னால் அவன் நன்றி செலுத்துகின்றான். அல்லாஹ் நேரா போய் வியாபாரம் நல்லா செழிப்பா இருந்துச்சுன்னா உடனே தக்பீர் கட்டிடுறான். அல்லாஹ் நீ செஞ்ச பரக்கத்து தான், நீ கொடுத்த நியாமத்து தான், நீ கொடுத்தனாலதான் நான் வீடு கட்டினேன், நீ கொடுத்தனாலதான் நல்ல மனைவி கிடைச்சா, நீ கொடுத்தனாலதான் நல்ல வேலை இருக்குது, நீ கொடுத்ததுனாலதான் ரிஸ்க் நிறைய கிடைக்குது அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக அவன் ஆகிவிடுவான். அப்ப இதுவும் அவனுக்கு சுப செய்தி. துன்பம் கிடைத்தது என்று சொன்னால் பொறுமை மேற்கொண்டு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கூலியை பெற்று விடுகின்றான், அதுவும் சுப செய்தி. ஆகையினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின்களுடைய நிலை ஆச்சரியமானது, இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் நன்மையை பெற்று விடுகின்றார்கள் என்ற ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக ஒரு ஹதீஸை நாம் கவனிப்போம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல் ஈமானு நிஸ்பானி, ஈமான் என்று சொல்லக்கூடியது இரண்டு பகுதிகளாகும். ஒரு பகுதி இன்னொரு பகுதி, இந்த ரெண்டு சேர்ந்து தான் ஈமான். ஃபனிஸ்புன் ஃபிஸ் சப்ரி, ஒரு பகுதி பொறுமையை மேற்கொள்ளுதல். வனிஸ்புன் ஃபிஸ் ஷுக்ரி, இரண்டாவது பகுதி பொறுமையை மேற்கொள்ளுதல், நன்றி செலுத்துதல். முதல் பகுதி பொறுமையை மேற்கொள்ளுதல், இரண்டாவது பகுதி நன்றி செலுத்துதல். இந்த இரண்டும் இணைந்தது என்று சொன்னால்தான் ஒருத்தர் முஸ்லிம்டே சொல்லணும். முஸ்லிம்னா கண்டிப்பா இது இருக்கணும். இது இல்ல, பொறுமையும் இல்லை, நன்றி செலுத்தக்கூடிய தன்மையும் இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லிம் இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல் ஈமானு நிஸ்பானி, ஈமான் என்பது இரண்டு பகுதிகளை உடையது. ஒன்று ஃபிஸ் சப்ரி, பொறுமையில் ஒரு பகுதி, மற்றொன்று ஃபிஸ் ஷுக்ரி, நன்றி செலுத்துவதில் மற்றொரு பகுதி என்று சொல்லி காட்டிவிட்டு சும்ம தலா ஹாதிஹில் ஆயா, பின்பு இன்று ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். இன்ன ஃபீ ذلك لآيات لكل صبار شكور, நிச்சயமாக பொறுமை செய்து பொறுமை கொண்டு நன்றி செலுத்துவோருக்கு அல்லாஹ் தஆலா பல படிப்பினைகளை வைத்திருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை வாசித்து காண்பித்தார்கள் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் உணவருந்தினாள் என்று சொன்னால் அத்தாயிமு ஷாக்கிர், அத்தாயிமு ஷாக்கிர், உணவு உண்டு நன்றி செலுத்தக்கூடியவன், கஸ்ஸியாமு சாபிர், பொறுமையோடு நோன்பு நோற்றவனை போன்றாவான். சாப்பிடுறவன் எப்படி நோன்பு நோத்தவன் ஆகுவான்? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நன்றி செலுத்திக்கிட்டு அல்லாஹ்வினுடைய நன்றியை, அல்லாஹ் செய்த உபகாரத்தை எண்ணி பார்த்து சாப்பிடக்கூடியவன் நோன்பு நோற்றவனை போன்று நன்றியை பெறுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னு சொன்னாக்க அடியாருக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு மட்டும் நன்றி செலுத்தக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்னேன், மல்லம் யஷ்குரின் நாஸ வலம் யஷ்குரில்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த அடியானுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். விருந்து சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் 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 1000 தடவை சொன்னாலும் முழுமையான நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது. உணவு கொடுத்தவனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்இம் நத்அமனி, எனக்கு உணவு கொடுத்தவனுக்கு நீ உணவு கொடு அல்லாஹ், எனக்கு பானத்தை தந்தவனுக்கு நீ பானத்தை தா யா அல்லாஹ், இருவர்களுக்கும் நீ தந்தது உனக்கே புகழனைத்தும் அப்படின்னு அந்த மாதிரி துஆ செய்யணும், அடுத்தவர்களுக்கு சொல்லணும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, அனிஷ்குருலி வலி வாலிதைக்க, அனிஷ்குருலி, அல்லாஹ்வுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் கவனித்து நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ்விற்கும் அவனுடைய அடியார்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே வைத்திருக்கக்கூடிய நிஅமத்தை நிரந்தரமானதாக ஆக்கி தருவான். எந்த நிஅமத் நம்மிடத்திலே இருக்கின்றதோ அது நமக்கும் பிரயோஜனம் அளிக்கும், நமது குடும்பத்தார்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கும், நமது சந்ததிகளுக்கும் பிரயோஜனம் அளிக்கும். நன்றி செலுத்தப்படாத நிஅமத் நம்மை விட்டு எப்படி செல்லும் என்று தெரியாது, மிக விரைவிலே நம்மை விட்டு கடந்துவிடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரிக்கை செய்து நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல பண்பை உங்களிடத்தில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த அனைத்து ஹதீஸ்களின் மூலமாகவும் ஆயத்தின் மூலமாகவும் நமக்கு விளக்கி காட்டுகின்றான். ஆகையினால் இஸ்லாம் சொல்லக்கூடிய
அந்த நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல பண்பை நாம் மேற்கொள்வோமாக. அந்த பண்பின் வாயிலாக அல்லாஹ்வுடைய முழு பொருத்தத்தையும் நாம் அடைந்து சிறப்பான நன்மக்களாக ஈருலகிலும் வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தந்த புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.